குரல் டாக்கர்ஸ். முதற்கண் எனது வணக்கம் அனைவருக்கும். இந்த ஒரு அற்புதமான குழுவில் இன்று நானும் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இதுவரைக்கும் நான் இந்த ஒரு தமிழ் குரூப்ல சேர்ந்து இதுவரைக்கும் பண்ணவே இல்லை. இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நண்பர் செல்வம்னு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர், அவர் எனக்கு இதை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்காரு. இப்போ இதுல இணைவதில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்ப எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு பொலிவடையும் நகரங்களும் நலிவடையும் சூழலும். ஆக்சுவலி நலிவடையும் சூழல்ங்கிறத பத்தி நான் முதல்ல சொல்றேன். அப்புறம் எப்படி பொலிவடையும் நகரங்கள் இருக்க முடியுங்கிறது அதுல இருந்து உங்களுக்கே தெரியும். அதை பத்தி நம்ம கேஷுவலா தான் நான் பேச போறேன். ஒரு ஒரு 5-6 தலைப்புகள் நான் தலைப்புகள்ல பேசலான் இருக்கேன். அதாவது அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாக்குதல் அப்படிங்கிறத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இதுல எனக்கு உடனடியா ஞாபகம் வர்றது, அர்பனைசேஷன் போதே எனக்கு ஞாபகம் வர்றது நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் ஒரு திட்டம் தான். பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய எண்ணங்கள், அவருடைய தாட்ஸ் இதெல்லாம் ரொம்ப போய் சேரலைங்கிறதா என்னுடைய வியூ. ஒரு இந்திய அளவுல அப்படி போயிருந்துன்னா இதை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த திட்டத்திற்கு பெயர் பூரா என்று பெயர், PURA, அதாவது ப்ரொவைடிங் அர்பன் கம்ஃபர்ட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது நகர்ப்புற வாழ்க்கை வசதிகளை கிராமங்களில் கொண்டு வருவது. இதுதான் இந்த திட்டம். அற்புதமான திட்டம். ஆனா இந்த திட்டம் திட்டமாவே நின்றுச்சு. நான் பல தடவை நான் நினைச்சிருக்கேன், இது ஏன் மக்கள் எந்த அரசியல் கட்சியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு. ஆனா இதோடைய உண்மையான அர்த்தத்தை இந்த இந்த சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்பனைசேஷனால வந்த ஒரு பிரச்சனைகளும், அதனால நம்ம தினந்தோறும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளங்களும், அதை பத்தி தான் நான் பேச போறேன். இப்ப அதுக்கு முக்கியமான அவசியம் என்னன்னா, சுற்றுச்சூழல பல டாபிக்ஸ் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, கிரீனிங் இருக்கு, ட்ரீ பிளான்டிங் இருக்கு, இன்னும் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த அர்பனைசேஷனை எதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பாப்புலேஷன் இப்ப எல்லாருக்குமே தெரியும் 145 கோடியா இருக்கு. அதுவும் இந்த மாசம் தான் உலகம் பூரா பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் டே செலிப்ரேட் பண்றோம். அதாவது 11/7/2024 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த நாள் அன்னைக்கு நான் நம்ம இந்திய ஜனத்தொகை எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்தபோது 145 கோடின்னு தெரிய வந்தது. கிட்டத்தட்ட நம்ம சைனாவுடைய பக்கத்துல வந்தாச்சு. அதை எக்ஸீடும் பண்ணிடுவோம் சீக்கிரத்துல. நம்மளே முதல் இடத்துக்கு போனாலும் போயிடுவோம் வெரி சூன். அப்ப 145 கோடி மக்கள் தொகை இங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம சீனாவை கம்பேர் பண்றதுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் சரியில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, சீனா நம்மளை போல 2.5 மடங்கு பெரிய நிலப்பரப்பு இருக்குங்க. இந்த 2.5 மடங்கு பெரிய நிலப்பரப்புலயும் 145 கோடி, இந்தியாவிலையும் 145 கோடினா இது ஒரு மாதிரி நமக்கு ஈஸியா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம இருக்கோங்கிறத. அப்ப இந்த 145 கோடியில எவ்வளவு பேர் அர்பன் ஏரியாஸ்ல, அதாவது நகரப்புறங்களில பெரிய சிட்டி, ஸ்மால் சிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு எத்தனை மக்கள் தொகை நகர்ப்புறங்களில் இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 கோடி வருது. அதாவது 145 கோடியில ஒன் தேர்ட் அர்பன் ஏரியால நம்ம வசிக்கிறோம் எல்லாருமே. நானும் கூட பெங்களூர்ல இருந்து நான் பேசுறேன் உங்ககிட்ட. நானும் ஒரு அர்பன் ஏரியால தான் பேசுறேன். இப்போ நம்ம எல்லாருமே 145 கோடியில் 50 கோடி பீப்புள் நம்ம அர்பன் பிளேஸ்ல இருக்கோம். ஆனா நம்ம நாட்டுடைய அர்பன் ஏரியா எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒன்லி 3% தான். 100% நம்ம நிலப்பரப்பு அப்படின்னு இந்தியாவோட நிலப்பரப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3% தான் அர்பன் ஏரியாவே. மீதி எல்லாம் கிராமப்புறங்கள், ஃபாரஸ்ட், வனவெளி, மற்ற டெசர்ட் எல்லாமே வந்துடும் அதுல. அப்ப இந்த 3%ல 33% கிட்டத்தட்ட நம்ம மக்கள் நம்ம நெருங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லணும், உண்மையிலேயே சொல்லணும்னா. ஏன்னா அதுக்கு எப்படிங்கிறத நான் என்னுடைய சொற்பொழிவுல நான் சொல்லலாம்னு உங்களுக்கு இருக்கேன். முதல்ல நான் ஒரு பெங்களூரே ஒரு உதாரணமா வச்சு நான் கொடுக்குறேன். இந்த பெங்களூர்ல ஒரு தலையான பிரச்சனை என்னன்னு சொன்னேன்னா, பெங்களூர்ல இருக்கிறதுனால நான் இப்பதான் ஒரு 3 வருஷமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்திருக்கேன். டெல்லியில தான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா டெல்லியில இருந்தேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்தேன், பல இடங்கள்ல இருந்தேன். அதனால நான் இப்ப டெல்லியை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் பெங்களூரை பத்தி இந்த 3 வருஷத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இங்க
ஜன நெரிசல்ங்கிறது ரொம்ப அதிகம், மக்கள் நெரிசல் வந்து ரொம்ப அதிகம், வாகனங்கள் அதிகம். இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா சாதாரணமா ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம கடக்கணும்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகுதுங்க. இங்க அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில நம்ம இங்க வந்து நாங்க டெல்லியில பெங்களூர்ல இருக்கோம். இங்க இவ்வளவு நெரிசல் இருக்கும்போது பொல்யூஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதும் நம்மளுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா பொல்யூஷன் வந்து இங்க பெங்களூர்ல பொல்யூஷன் வந்து AQIன்னு சொல்லுவாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அது வந்து 100ல இருக்கு. இதே இது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா டெல்லி வந்து 800ல இருக்கு. டெல்லியை வந்து ஒரு கேஸ் சேம்பர்னு சொல்லலாம். அதாவது வந்து பாய்சனஸ் சேம்பர்ல டெல்லியில நான் இருந்திருக்கேன் 30 வருஷமா. அப்ப அந்த சேம்பரை விட்டு இந்த இடத்துக்கு வந்தது என்னைய பொறுத்த மட்டுக்கும் நல்ல இடத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கிற நெரிசல்களை பார்க்கும்போது இங்கேயும் விரைவில் இந்த நிலைமைக்கு போயிடுவோமோங்கிற ஒரு அச்சம் எனக்கு வருது அப்பப்ப பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோன்னு வந்து மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 10-15 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா வெறும் இழுபறியில தான் இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா அது வந்து முழுமையா நடக்கிறது இல்ல, எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் அதுல அப்படியே பாதியில நிற்கும். இந்த மாதிரி தான் இங்க வந்து பெங்களூர் வந்து இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு அன்ஆர்கனைஸ்டு பிளேஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து பெங்களூருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், கார்டன் சிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா மும்பை எடுத்துக்கிட்டோம்னா மும்பைல வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு. அங்கேயும் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் முக்கியமான ஒரு வாகனம், இது டிரான்ஸ்போர்ட் வே வந்து அங்க அதுதான். ஆனா அங்கேயும் வந்து ஜன நெரிசல் அதிகம். அதை விட அதிகம் வந்து இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிரயாணம் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரு ட்ரெயினை ஏறும் போதும் அது ட்ரெயின் மூவ் ஆகும் போதும் எத்தனை பேர் சாவாங்களோ, விழுந்து நடுவில் இதுல பாலத்துல ரயில்வே லைன்ல விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மக்களுக்கு இதுல. இதுதான் வந்து அங்க மும்பையோட சிச்சுவேஷன். இப்ப வந்து பெங்களூர்ல வந்து நீங்க பொல்யூஷன் வந்து அதிகமா இல்லை, அந்த அளவுக்கு பொல்யூஷன் இல்ல, டெல்லி அளவுக்கு அதிகமா இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து டெல்லியும் நடுவுல தான் இருக்கு, கண்ட்ரில நடுவுல தான் இருக்கு, மத்தியில தான் இருக்கு, கடற்கரை ஓரத்துல இல்ல. பெங்களூரும் கடற்கரை ஓரத்துல இல்ல. ஆனா டெல்லியும் பெங்களூரும் வித்தியாசமான சிச்சுவேஷன் இருக்கு. பெங்களூர் வந்து மேட்ல இருக்கு, டெல்லி வந்து பள்ளத்துல இருக்கு. அதாவது கேஞ்சஸ் பிளைன்ஸ் சொல்லுவாங்க. அதனால பக்கத்துல இருக்கிற இதுல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும், ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூபி, எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த ஹார்வெஸ்ட் சீசன் போது அந்த பயிர்களை எரிப்பாங்க. ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே பயிர்களை எரிப்பாங்க. அதனால உண்டாகிற பொல்யூஷனால டெல்லி வந்து இட் ஹஸ் கான் டு பிகம் அ கேஸ் சேம்பர், அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா மும்பை, சென்னை, கல்கத்தா எல்லாமே கடலோர பகுதியில இருக்கு. அதனால 3 பக்கம் தான் டெவலப்மெண்ட் ஆகும். ஒரு பக்கம் கடல் இருக்கிறதுனால மீதி 3 பக்கம் தான் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த விதத்துல 3 சிட்டியுமே வந்து பெட்டரான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. இது நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி வந்து வர்ஸ்ட் சுச்சுவேஷன், பெங்களூர் இஸ் ஆல்சோ இன் வர்ஸ்ட். அது ரெண்டுமே வர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா பெங்களூருடைய இது வந்து இயற்கையின் ஒரு அமைப்பின் காரணமாக ஓரளவுக்கு பொல்யூஷன் இல்லாம தப்பிச்சிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா இந்த பிகஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா பெங்களூர்ல வந்து டிராபிக் ஜாம்ஸ் தான். எப்ப பார்த்தாலும் டிராபிக் ஜாம் தான். நான்லாம் இப்ப கொஞ்சம் ஊருக்கு வெளியிலேயே இருக்குன்னே சொல்லணும். கிட்டத்தட்ட கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்கேன். அதனால வந்து எனக்கு இப்ப எந்த கவலையும் கிடையாது. நான் ஒரு கிராமத்துல வாழ்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை தான். இப்ப இது ஒரு முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை நான் சொல்லுவேன். அதாவது இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம். 2வது பிரச்சனைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், அதாவது கன்ஜெஷன், இடம் இல்லாதது, நெரிசல், இட நெரிசல், இதெல்லாம் தான் ஒரு அடுத்த முக்கியமான ஒரு என்வாயர்மெண்டல் ப்ராப்ளம். இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, இட் இஸ் இந்த ஓய்வு பெற்ற ஊழியருடைய சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க. ரிட்டையர்ட் பீப்புள்லாம் வந்து இங்க சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இப்போதைக்கு உண்மை இல்லை. இந்த நகரம் ஒரு காலத்துல வந்து கார்டன் சிட்டின்னு சொன்னாங்க. ஆனா இது இப்ப அழிஞ்சு போய் கார்டன் சிட்டிங்கிறது மாறி போய் கார்பேஜ் சிட்டி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை இங்க இப்போதைக்கு. பெருகி வரும் ஜனத்தொகை, நிச்சயமா குறுகி வரும் நிலப்பரப்பு. இதுதான் வந்து சுருக்கமா சொன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ்ல பிரேஸ்ல சொன்னோம்னா, பெருகி வரும் ஜனத்தொகை, குறுகி வரும் நிலப்பரப்பு. இதுதான் வந்து இங்க இருக்கிற சுச்சுவேஷன். இப்ப நிலப்பரப்பு வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க இங்க. அதுவும் சவுத் பெங்களூர் ஏரியாலாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி, ஓசூர் பக்கத்துல வருதுங்க. அதெல்லாம் அந்த பர்டிகுலர் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் தான், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டே இருக்கு, கட்டடங்கள். அதனால இந்த ஏரியாஸ் பூராமே வந்து கட்டடம் ஆயிட்டு இருக்கிறதுனால அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு சுத்த தமிழ்ல சொல்லணும்னா கட்டுமான கழிவுகள். இந்த கழிவு பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டம்ப் பண்றதுக்கு இடம் வேணும். எங்க கொண்டு போய் டம்ப் பண்றது? எக்கச்சக்கமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டே இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணி ஆகணும்.
அப்ப பார்த்தாங்க ஒரே இடம் ஏரிகள் தான். ஒரு காலத்துல ஏரிகள் நிறைஞ்சு வழிஞ்ச இடம் இங்க பெங்களூருங்கிறது. ஆயிரக்கணக்கான ஏரி இருந்திருக்கு. இப்ப வந்து ஒரு 150 200 இல்ல இப்போதைக்கு. இந்த பொதுவா இந்த ஓசூர் போற வழியில ஹென்னகரான்னு ஒரு ஏரி இருக்குங்க. அந்த ஏரி வந்து தெற்கு பெங்களூர்ல இருக்கு, எலக்ட்ரானிக் சிட்டில. இந்த ஏரியில வந்து டம்பிங் அதிகமாகி கிட்டத்தட்ட 10,000 ட்ரக் போன வருஷத்துல மட்டுமே வந்து போய் டம்ப் பண்ணிருக்காங்க மணலை, இதை கொண்டுட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட். இது மாதிரி பெலந்தூர், வரதூர் இந்த மாதிரி ஏரியாலும் வந்து இப்படி ஒழிஞ்சு போயிருங்க. இது வந்து நான் பெங்களூரை பத்தி சொல்றேன். இன்னும் மற்ற ஸ்டேட், மற்ற சிட்டிகளை பத்தி நான் வந்து போகப்ப நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல என்னன்னா, ஒண்ணு வந்து நீர்நிலைகளை வந்து நம்ம வீணாக்கிட்டு வரோம். இந்த வாட்டர் பாடின்னு சொல்லுவோமே, அந்த லேக்ஸ், ஏரிகள்லாம். இது வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். பெங்களூரை பத்தி மட்டும் சொல்லணும்னா, நான் சொன்னேன் 1000 ஏரி ஒரு காலத்துல இருந்ததுன்னு. ஆனா இந்த 1000 ஏரியும் வந்து நேச்சுரல் ஏரி கிடையாதுங்க. இதெல்லாம் நேச்சுரலா உண்டான ஏரி கிடையாது. இந்த ஏரிகள் எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல். இந்த சென்ஸ் எப்படின்னா, பல இடங்கள்ல பள்ளமா இருந்த பகுதிகளில் முன்னாடி ஒரு பெரிய ஒரு மாமன்னர் இருந்தாரு. கெம்பகவுடான்னு ஒரு மாமன்னர் இருந்திருக்காரு 500 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தீர்க்கதர்சிங்க. அவர் வந்து அவர் இருந்த பீரியட்ல 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பல ஏரியில வெட்டியிருக்காரு, அகலப்படுத்தியிருக்காரு, ஆழப்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணி பல ஏரிகளை உருவாக்கி இருக்காரு. இப்ப ஏரிகள் உருவாகும் போது இது மேடு பள்ளம் நிறைஞ்ச ஊருங்க அது. அதனால மேட்ல இருந்து தண்ணி வந்து பள்ளத்துக்கு போகும் இல்லைங்களா. அப்போ மேட்ல இருக்கிற ஏரியில இருந்து தண்ணி வந்து வழிஞ்சு எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து வழிஞ்சு பள்ளத்துக்கு வருது. அப்ப அந்த மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு கால்வாய் இருக்கும். தமிழ்நாட்டுல அந்த கால்வாய் வந்து ராஜ கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பெங்களூர்ல வந்து ராஜ கலுவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜ கலுவை வந்து முக்கியமான ஒரு கனெக்டிங் லிங்க்னே சொல்லணும். இந்த லேக்ஸை வந்து கனெக்ட் பண்ணலைன்னா நிச்சயமா தெர் வில் பி ஃபிளட்டிங். எல்லா இடத்துலயும் ஃபிளட்டிங் ஆகுங்க. சோ இந்த ஃபிளட்டிங் ஆகாம தடுக்கணும்னா இப்ப வந்து நம்ம அந்த ராஜ கலுவை இருக்கிறது கண்டிப்பா அவசியம். ஆனா நீங்க பாத்துட்டீங்கன்னா சர்வே நம்பர் படி பல இடங்கள்ல என்க்ரோச் பண்ணி, சர்வே எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுக்கவே இல்லை, என்க்ரோச் பண்ணி இந்த இடங்களை வந்து குட்டிச்சுவராக்கி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து நான் என் சுற்றுச்சூழல் மூவ்மெண்ட்டை வந்து இங்க பெங்களூர்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லாங்குவேஜும் தெரியாது கன்னடம். ஆனா அப்பவும் வந்து நான் என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் இங்க நம்ம கிரீன் சர்க்கிள் ஆக்டிவிட்டி டெல்லியில பண்ணதை இங்க தொடர்ந்து பண்ணணுங்கிற ஆர்வத்துல ஒரு லேக்கை விசிட் பண்ண, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க லேக்கு. அப்ப பார்த்தபோது அந்த லேக்ல வந்து சாக்கடை வந்து கழிவுறத சேர்றது பார்த்தேன். அப்புறம் பக்கத்துல இருக்கவங்களை விசாரிச்ச போது எல்லாம் சேர்ந்து, நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இப்ப வந்து 3 வருஷத்தை நாங்க ஒரு மூவ்மெண்ட்டே ஆரம்பிச்சிட்டோம். மூவ்மெண்ட்டே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருக்காங்க எங்க கூட இந்த இதுல. அவங்க எல்லாரும் சேர்ந்து பல 20-30 சொசைட்டில இருக்க ஆளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தி அதை வந்து நம்ம எம்எல்ஏட்டையும் மினிஸ்டர்ட்டையும் போய் போராடி அந்த 2 பெரிய லேக்ல இருந்து, மேல இருக்கிற லேக்ல இருந்து தண்ணி வந்து கீழே வர்ற லேக்கு வர்ற அந்த ராஜ கால்வாய் வந்து ரெஸ்டோர் பண்ணணும், ரீஜுவனேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நாங்க வச்சுக்கிட்டு அதை நாங்க ஆரம்பிச்சோங்க. அதை ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான பிரச்சனை இந்த 3 வருஷத்துல பிரச்சனை இது பண்ணி கடைசியா இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அது புது சர்வே கொடுத்து அதுல வந்து நிச்சயமா உங்களால அந்த மறுபடியும் சர்வே படி இருக்கு இந்த ராஜகல்வை நீங்க ரெஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இந்த இடைப்பட்ட பீரியட்ல அந்த 3 வருஷத்துல இந்த 10-15 வருஷமாவே இந்த இந்த கால்வாயை வந்து கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டாங்க. அது காணாம போயிடுச்சுங்க. அந்த ராஜகல்வாய் எங்க போச்சுன்னே தெரியல. சொல்லப்போனா அந்த நம்ம வடிவேலு ஒரு படத்துல வந்து இந்த கிணத்தை தேடி அலைவர், அந்த மாதிரிதான் நாங்க தேடி அலைஞ்சோம். எங்க இருக்குன்னா எங்களுக்கு தெரியல. அப்புறம் சர்வே நம்பரை பிடிச்சி கடைசியில எங்க ராஜ கல்வாய் கண்டுபிடிச்சவங்க நீங்க கொடுத்தே ஆகணும்னு நாங்க கேட்க ஆரம்பிச்சோம். அப்படி கேட்க ஆரம்பிச்சதுல வந்து அவங்களும் பஞ்சாயத்து, என்னோட இது வேடிக்கை என்னன்னா, கிராமத்து பஞ்சாயத்துலயும் வருது, கவர்மெண்ட் இது முனிசிபாலிட்டி லிமிட்லயும் வருது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தும் கூட பஞ்சாயத்துல வந்து எங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து ஜெனுவின்ங்கிறதுனால அவங்க வந்து தே ஹவ் ஸ்டார்டட் கிளியரிங். அந்த இதை வந்து லேக்கை ஸ்டார்ட் பண்ணி 500 மீட்டர், ஒரு கிலோமீட்டர் தாங்க மொத்தமே அந்த ராஜ கால்வாய். 1 கிலோமீட்டர் பெரிய, அந்த மேல இருக்க ஏரியும் கீழே இருக்க ஏரியும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியா பூரா ஃபிளட் ஆகாது, வெள்ளம் வராது. அதை தடுக்கணுங்கிறதுக்காக அந்த ராஜ கால்வாயை நாங்க கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு 500 மீட்டருக்கு வெட்டியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நாங்க. இந்த மாதிரி 500 மீட்டர் வந்து வெட்டியாச்சு. இன்னொரு 500 மீட்டர் இது பண்ணிட்டாங்கன்னா 2 இதையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க, இனிமே வந்து ஃபிளட்டிங் நடக்காதுன்னு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடு வந்து அந்த சர்வே நம்பர்ல வந்துருதுங்க. 4 வீட்டு காம்பவுண்ட் வந்து அந்த சர்வே நம்பர்ல வருது. அந்த 4 வீட்டுக்காரங்களும் போய் பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி மேல அந்த பக்கமா. அவங்க வந்து வேணாம்னு சொல்லல, அவங்களும்
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பக்கமா கொண்டுட்டு போங்க, எங்களால எங்க வீட்டு வந்து நடுவுல வாய்க்கால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. சோ இப்ப வந்து இந்த போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, இது வந்து கோர்ட்ல போய் நம்ம ஃபைட் பண்ணலாம். இல்ல வந்து நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல தமிழ்ல பழமொழி, சண்டைக்காரன் காலில் விழுகிறது பெட்டர், சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விடன்னு. அந்த மாதிரி நாங்க வந்து இன்னைக்கு காலையில தான் அந்த மறுபடியும் அந்த லேக்கை விசிட் பண்ணிட்டு சண்டைக்காலங்காலே விழுந்து அவனையே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவனையும் கொண்டு வந்து சரி பண்ணலாங்கிற ஒரு முயற்சியில இருந்துட்டு இருக்கோம். ஆக இது வந்து இந்த நீர்நிலைகள் வந்து போயிட்டு இருக்கு. இது நான் செய்யறது ஒரு சின்ன வேலை தாங்க இது. ஆனா வந்து இது மாதிரி 100-150 லேக், ஒவ்வொரு லேக்லயும் இந்த மாதிரி ராஜ கால்வாயை வந்து சேவ் பண்ணோம்னா, இந்த வாட்டர் பாடிஸ் சேவ் பண்ணணும்னு வச்சுங்க, நத்திங் லைக் தட். அப்ப வந்து நம்ம இந்த நகரத்துக்கு உண்டான தண்ணீர் பஞ்சம் தீர்ந்து போயிடும். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க காவிரி வாட்டர் வரணும், காவிரி வாட்டர் வரணும். பெங்களூருக்கு காவிரி வாட்டர் வருது எங்க இருந்து வருதுன்னு இப்போ எனக்கு புரியல. 100 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் வந்து இது இருக்கு, காவிரி ஓடுது. அந்த வாட்டரை வந்து தடுத்து இங்க கொண்டுட்டு வரணும், அது நடக்கவே மாட்டேங்குது. காவிரி வாட்டரை வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வராங்க, பாதி வழியில வந்து பில்ஃபரேஜ் ஆகுது, பாதி வந்து திருடிடுறாங்க. கடைசியில வந்து எங்களுக்கு வந்து சேர்றதே இல்லை அந்த இது. இது இது வந்து ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காவிரி நீர் பிரச்சனைங்கிறது. மேகதாது பக்கத்துல தான், கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர்ல தான் மேகதாது இங்க இருந்து இருக்கு. நான் போய் கூட பார்த்திருக்கேன் அதை. அந்த ஒரு சிட்டியை வந்து கவர் பண்ண முடியுமா காவிரி ரிவர்னா? கிடையாது. இந்த மாதிரியான வாட்டர் பாடிஸ் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பெங்களூர்ல. இந்த 100-150-200 வாட்டர் பாடிஸ வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் வச்சுங்க. இப்ப நல்ல மழை பெய்யுது, இந்த மாதிரி மழை பெஞ்சுன்னா தேக்கி வச்சோம்னா நமக்கு இந்த பெங்களூருக்கோட வாட்டர் பிரச்சனை முழுசுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் உண்டு. இப்ப நான் வந்து பெங்களூரை பத்தியே பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கே ஒரு யோசனையா இருக்குன்னா கர்நாடகால உட்காந்து பேசுறான்னு. சென்னை பத்தியும் நான் சொல்ல விரும்புறேன். சென்னையில வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2015 வந்து ஒரு பெரிய மாபெரும் புயல் வந்தது. அது சிட்டியவே நாசமாக்குச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு காரணம் வந்து மக்களா இயற்கையா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துட்டு இருந்தது. ஆனா இதுல வந்து சந்தேகமே இல்லாம இது மக்கள் தான் காரணங்கிறத சயின்டிபிக்கலி அதை நிரூபிக்கப்பட்டாச்சு. சொல்லப்போனா உங்களுக்கு ஒரு அறிக்கை ஒண்ண வந்து நினைவுபடுத்த விரும்புறேன். நாசால இருந்து இந்த வர அறிக்கை இது. நாசாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கால வந்து சேட்டலைட் மூலமா என்டையர் உலகத்தையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2100வது ஆண்டு சென்னை போன்ற நகரங்கள் மூழ்கும், அது இருக்கவே இருக்கா, சென்னை போன்ற நகரங்களே இருக்காது அப்படின்னு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது காரணம் வந்து இதை வந்து அவங்க ப்ரெடிக்ஷனை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம சேவ் பண்ண முடியும் இதை. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும், நம்ம சேவ் பண்ண முடியும். ஒரு காலத்துல வந்து நீங்க தெரியும், கூவம்ங்கிறது வந்து ஒரு காலத்துல நதியா இருந்தது. கூவங்கிறது அது வந்து பக்கிங்காம் கனாலுடைய பார்ட்டா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது சாக்கடை. ஒவ்வொரு பார்ட்டி வரும்போதும், கட்சி ஆட்சிக்கு வரும்போதும் வந்து இதை சிங்கார சென்னை ஆக்கணும், அதை ஆக்கணும்னு சொல்றாங்க, வழியே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே எத்தனையோ படங்கள்ல பார்த்துட்டோம், விவேக் வந்து சொன்னது ஜோக்ஸையும் அதையும் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு முக்கியமான இது, சென்னை ஏன் மூழ்குது, தண்ணி இதுல வந்து வெள்ளத்துல மூழ்குது அப்படின்னா, இதை வந்து நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடு வாங்குறோம் இல்லையா, வீடு வாங்க போகும்போது சென்னையில வாங்க போகும்போது இந்த இடத்துல ஏரி இருந்திருக்குன்னு சொன்னா கூட நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா அவன் வந்து டிஜிட்டல் கிராபிக்ல வந்து அருமையான ஒரு அபார்ட்மெண்ட்டை கொடுக்குறான், அதை பார்த்த உடனே ஆஹா இது அருமையான இடம்னு வாங்கிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு ஒரு ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் சொல்லுவாங்க, அதாவது இந்த இது மழைநீர் வடிகால்னு சொல்லுவாங்க, அது பக்கத்திலே ஓடிட்டு இருக்கோம். அது வந்து சாக்கடையா ஓடிட்டு இருக்கோம், அதை நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்த மட்டுக்கும் முக்கியமான பெரிய ஏரின்னு சொன்னோம்னா செம்பரம்பாக்கம், சோழாவரம், பூழல், கோரட்டூர், மதுராந்தகம், இந்த மாதிரி ஏரிலாம் முக்கியமான ஏரிங்க. அதுல முக்கியமான ஏரிகள் எல்லாமே, பெரிய பெரிய ஏரிகள் எல்லாமே மேற்கு சென்னையில தான் இருக்கு. கிழக்கு பக்கம் உங்களுக்கு தெரியும் கடல். மேற்கு சென்னை வந்து உயரமான பகுதி. அந்த பகுதியில இருந்து தண்ணி வந்து நிரம்பி வடியும் போது கண்டிப்பா வந்து அந்த மழை வெள்ளத்துல வந்து அந்த தண்ணி வந்து சிட்டிக்குள்ளதான் வரும். அதே வடிகால்ல இருந்திருந்தால், இந்த ராஜ கால்வாய் மாதிரி வடிகால்கள் இருந்திருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்க போறது இல்லை. அந்த வடிகால் எல்லாம் நம்ம என்க்ரோச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் காலி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா இதாயிடுச்சு. இப்ப வந்து மழைநீர் வாய்க்கால் எல்லாத்தையும் இது வீணாக்கிட்டு இப்ப வந்து நம்ம வந்து இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இனிமே என்ன பண்ணோம்னாலும் அது வந்து ஒரு ஹாஃப் மேனர்ல நம்ம பண்ற ஒரு இதா தான் இருக்கும் ஒழிய ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சா இருக்காது. இதுக்கு வந்து இப்ப எல்லாமே சாக்கடையா போயிடுச்சு. நீங்க ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின்ங்கிறதும் சுவரேஜ் வாட்டருங்கிறதும் ரெண்டும் டிஃபரெண்ட்டுங்க. சுவரேஜ்ங்கிறது வந்து வீட்டுல இருக்கிற கழிவு நீர் போறது, ஸ்டோம் வாட்டர் ட்ரெயின்ங்கிறது மழை நீர் போறது. இப்ப ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க, தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். எல்லா இடத்துலயும் இந்தியால இருக்க அத்தனை சிட்டிலையும்
இதுதான் பெரிய பிரச்சனை. மக்களுக்கு சாக்கடை நீருக்கும் மழை நீருக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அதுக்கு காரணம் வந்து அந்த பேராசை தான் நம்ம கண்ணெல்லாம் மறைக்குது. பள்ளிக்கரணை, பிச்சாவரம், வேடந்தாங்கல் இந்த மாதிரி இடங்கள்லாம் சதுப்பு நிலம் ரொம்ப இருக்கு. சதுப்பு நிலங்கிறது ஒரு சதுப்பு நிலம்னு பாத்தீங்கன்னா, சதுப்பு நிலங்கிறது வந்து கொஞ்சம் சகதியா இருக்கிற நிலம் தான். ஆனா அது வந்து அசிங்கமான நிலமோ அது வந்து வேஸ்டான நிலம்னு நான் நினைக்க கூடாது. சதுப்பு நிலங்கிறது தான் ஒரு முக்கியமான ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்ம ஈகோ சிஸ்டத்தோட முக்கியமான இது என்னன்னா, ஒரு அம்சம் என்னன்னா இந்த சதுப்பு நிலங்கள். சதுப்பு நிலங்கள்ல பறவைகளும் பல வாழுது. அது இல்லாம அது அது வந்து வாட்டரை வந்து அப்படியே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, அப்படியே வந்து ரீட்டர்ன் பண்ணி வச்சிருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து இதை வந்து நம்ம வேஸ்டான லேண்ட் நினைச்சு அந்த பள்ளிக்கரணை எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சென்னை போயிருந்தீங்கன்னா தெரியும், பள்ளிக்கரணை ஏரியால எல்லாம் தே ஆர் ட்ரைங் டு இது என்கரேஜ் பண்றதுக்கு தான் பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான திங்ஸ். நான் ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்கஸ், இதை பத்தி சொல்ல விரும்பினேன் உங்ககிட்ட. 2015 புயல்ல வந்து நீங்க செம்பரம்பாக்கம் நிறைஞ்சு வழிஞ்சது, அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு காலத்துல வந்து இந்த செம்பரம்பாக்கம் இது வந்து ஏரி வந்து கிட்டத்தட்ட 39 பக்கத்துல இந்த கிராமங்களை வந்து பிரயோஜனமா இருந்திருக்கு. அத்தனை கிராமங்களும் அதுல இருந்து தண்ணி வந்து கிடைச்சிருந்திருக்கு, அது நல்லா இருந்திருக்காங்க. ஹலோ, கேக்குதுங்களா? தெளிவா இருக்கு சார். ஓகே ஓகே ரைட். இப்ப இந்த இந்த ஏரி வந்து செம்பரம்பாக்கம் ஏரியை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு முக்கியமான சொல்லணும். இப்ப வந்து அந்த ஏரியோட கெப்பாசிட்டி ஒன்லி 60% தாங்க. மிச்சம் இருக்க மீதி 40% வந்து செடிமெண்ட் ஆயிருக்கு. எல்லாமே செடிமெண்ட் ஆயிருக்கு. இந்த இது உள்ளுக்குள்ள டீசில்டிங் பண்ணணும், ட்ரெட்ஜிங் பண்ணணும். ஃபுல்லா வந்து உள்ளுக்குள்ள வந்து நாட் ஓன்லி டம்பிங், அது இல்லாம உள்ளுக்குள்ள செடிமானம் வருது பாத்தீங்களா, இந்த செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. அது ஆனதுனால ஒன்லி 60% தான் கெப்பாசிட்டி. இந்த 60% கெப்பாசிட்டியே நிறைஞ்சு வழிஞ்சுன்னா இது வந்து அந்த தண்ணி வந்து வெளியில உடனே வந்து 100% வச்சுங்க, இன்னும் நிரம்புறதுக்கு நாள் ஆகும். பட் இப்ப 60% தான் கெப்பாசிட்டியா இருக்கு. அது ஒரு மெயினான காரணம். இப்ப சென்னை கண்டிப்பா அடிபடத்தான் செய்யும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சென்னை கண்டிப்பா அடிபடத்தான் செய்யணும். ஏன்னா மழைநீர் வாய்க்கால் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டோமே. அப்புறம் சென்னையில வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரிஞ்சுக்கலாம், இந்த 3 நதிகள் இருந்திருக்குங்க சென்னையில ஒரு காலத்துல. கொசத்தலையாறுன்னு ஒரு ஆறு வடக்க, தெற்க வந்து அடையாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நடுவுல வந்து கூவம் ஆறு. 3 ஆறு இருந்திருக்கு. இப்ப இந்த 3 ஆறுமே வந்து உருப்படியா இருக்குன்னா இல்ல. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா? இந்த நதிகளை நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ஒரு நல்ல பொலிட்டிக்கல் வில் இருந்துன்னு வச்சுங்க, பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்து கண்டிப்பா இதை வந்து தீர்க்கலாம். ஒண்ணு வந்து டீசில்டிங் பண்ணணுங்க. டீசில்டிங் பண்ணணும்னா அந்த இதுக்கு உள்ளுக்குள்ள இந்த செடிமெண்டேஷன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ட்ரெட்ஜிங்னா கொஞ்சம் ஆழப்படுத்தணும். அப்புறம் வந்து இந்த காமன் எஸ்டிபி வைக்கணுங்க. காமன் எஸ்டிபின்னா என்னன்னா சுவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சொல்லுவாங்க. இது காமன் சிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் வைக்கணும்னா, இது வந்து சில இடங்கள்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு எஸ்டிபி வைக்க முடியாது. இது வந்து மெக்கனைஸ்டாவும் வைக்கலாம், இது பாசிவாவும் வைக்கலாம். இந்த எஸ்டிபி வந்து இருந்ததுன்னா வந்து சுவரேஜை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளீன் வாட்டரை வந்து அந்த கூவம் ஆத்துல விடும். இப்ப இதை பண்ண முடியும்ல நம்மளால? காமன் எஸ்டிபி வைக்கலாம்ல? எவ்வளவு செலவாக போகுது? நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் பண்ணோம்னாலே ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துல நம்ம பண்ணிடலாம் எஸ்டிபி. இப்போ ஒரு காமன் எஸ்டிபி வச்சோம்னா ஒரு கோடி ஆகலாம் மேக்சிமம். அப்ப அந்த மாதிரி பண்ண முடியும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்க்ரோச்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். என்க்ரோச்மெண்ட்னா வந்து நம்ம அங்கங்க உள்ளுக்குள்ள வந்திருக்க இதை வந்து ஆத்துக்குள்ள வர்ற இதை வந்து யாரெல்லாம் வந்து வீடு கட்ட வராங்களோ இல்ல வந்து வேற அதை உள்ள எப்படி என்ட்ரு ஆகிறாங்களோ அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்ப இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பில் தான். சிவரேஜ் லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெனியூ பண்ணுங்க. சிவர் லைன்ஸ் வருது இல்லையா, அந்த சாக்கடை இதெல்லாம் அதை வந்து ரெனியூ பண்ணுங்க. குடிசை மக்கள்லாம் அங்க இருந்தாங்கன்னா, கரைகள்ல இருந்தாங்கன்னா அவங்கள எல்லாம் ரீசெட்டில்மெண்ட் பண்ணுங்க. இது எல்லாம் பண்ண. இதை தவிர வேற என்ன பண்றதுக்காக நம்ம அரசியல்ல வந்து நம்ம எலெக்ஷன் பண்றோம், கட்சிகளை கொண்டு வந்து பதவியில உட்கார வைக்கிறோம் சும்மா அழகு பார்க்கறதுக்கா? இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இதுக்கெல்லாம் வந்து ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுங்க. இதை விட்டுட்டு பரந்தூர்ல போய் நான் வந்து ஏர்போர்ட் புதுசா பண்ண போறேன், அங்க இருக்கிற விவசாய நிலங்களை வந்து இது கம்ப்ளீட்டா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல விவசாய நிலங்களை எல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அவங்கள வயிற்றுல அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்து நம்ம ஒண்ணு சுற்றுச்சூழலையும் பாதிக்கிறோம், ரெண்டாவது வந்து ஏழைகளோட வயிற்றுல அடிக்கிறோம் இல்லையா? இது வந்து கிட்டத்தட்ட 600-700 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுதுங்க. 2 வருஷமா அவங்க வந்து போராட்டத்துல இருக்காங்க, தர்ணால இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு விடிவால இருக்கானா? இன்னும் இல்ல. இது இன்னும் வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான. சரி, 2 ஊர்ல பத்தி சொன்னேன், பெங்களூர் பத்தி சொன்னேன், இதை பத்தி சொன்னேன். இன்னொரு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங், கோயம்புத்தூர் பக்கத்துல இருங்க ஒரு ஊர் இருக்குங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஊட்டி.
ஊட்டியை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நான் வருஷம் ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் அந்த மே மாசம் வரும்போது நான் ஃபிளவர் ஷோ போகணும்னு ஆசைப்படுவேன். லாஸ்ட் இயர் நான் அங்க போயிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு உந்துதல் என்னன்னு, நான் ஒரு நேச்சுரலிஸ்ட், பேர்ட் வாட்சர், பேர்ட் போட்டோகிராஃபர். அதனால வந்து பேர்ட்ஸ் பாக்குறதுக்காகவும் ஃபிளவர்ஸ் பாக்குறதுக்காகவும் போகணும்னு நினைச்சேன். 5 லட்சம் ஃபிளவர்ஸ்ங்க, 1 2 5 லட்சம் ஃபிளவர்ஸ், 35,000 பூத்தொட்டி, அப்புறம் வந்து நிறைய வேற நாட்டுகள்ல இருந்து வர்ற பூக்கள். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை தான், அதுல வந்து சந்தேகமே இல்லை. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. இது வந்து எவ்ரி இயர் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் போற அன்னைக்கு முதல் நாள் செம கூட்டங்க. அன்னைக்கு நான் வந்து கோத்தகிரி பக்கம் இருந்து போறேன். கோத்தகிரி 2 பக்கமாவும் போலாம், குன்னூர் பக்கமாவும் போலாம், கோத்தகிரி பக்கமாவும் போலாம். ஆக்சுவலி வந்து ஒரு சில நாள் மட்டும் குன்னூர் பக்கம் போயிட்டு கோத்தகிரி பக்கம் வர்ற மாதிரி டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் எப்பவுமே இல்லை. நான் போன இன்னைக்கு வந்து கோத்தகிரி பக்கமா போறதுக்கு அலோ பண்ணாங்க. கோத்தகிரி பக்கம் நான் போறேன். போனா ஊருக்குள்ள போகவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நிறுத்திட்டாங்க. அவ்வளவு டிராபிக் அங்க போறதுக்கு. ஏன் ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிரச்சனை? நீங்க வந்து ஒரு ஒரு ஃபிளவர் ஷோ நடக்குதுன்னா இவ்வளவு பாப்புலேஷன் வரப்போறாங்க. அதுக்கு எப்படி ஒரு டிராபிக் மேனேஜ் பண்ணணும்? எத்தனை வந்து வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணணும்? இன்னைக்கு வந்து முடியும். டிஜிட்டலைஸ்டு ஈரா, சேட்டலைட் ஈரா, நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் மேட்டுப்பாளையம் பக்கத்திலேயே வந்து ஸ்டாப் பண்ணி இவ்வளவுதான் இவ்வளவு கார்ல தான் விடுறது, இவ்வளவு வெளியில வந்துச்சு, இப்ப மறுபடியும் இவ்வளவு 50 கார் 100 காரை விடலாம் அப்படின்னு பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? அது நம்ம பண்றது இல்ல. இது மட்டும்தான் பிரச்சனையா? நீங்க வெறும் ஃபிளவர் ஷோல மட்டும்தான் பிரச்சனையா? இல்லையே, தொட்டபெட்டா போனாலும் அதே ப்ராப்ளம் தான், டால்பின் நோஸ் போனாலும் அதே ப்ராப்ளம் தான், போட்டிங் போலாம்னு நினைச்சோம்னாலும் நீங்க வந்து பக்கத்துல அணுகவே முடியாது. அப்புறம் அதையெல்லாம் விடுங்க, அட்லீஸ்ட் மத்தியானம் போய் சாப்பிடலான்னு போனா சாப்பிட போறதுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் வண்டியை பார்க் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் அங்கிருந்து நடக்கணும். பெரியவங்க எல்லாம் எப்படி நடக்க முடியும்? நடந்து வந்தா மேட்ல ஏறி வந்தோம்னா அப்படியே வந்துட்டோம் வச்சுங்க, ஹோட்டலுக்கு வந்துட்டோம், சாப்பிடறதுக்கு வந்தோம்னா அங்க வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் பார்த்து இது பண்ண கச்சன்னு என்னமோ பஸ் ஸ்டாண்டு இது சொல்லுவாங்கல்ல, உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு போற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அங்க ஒரே ஈக்களும் கொசுக்களும் எக்கச்சக்கமா. யாருங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது அதுல அங்க பார்த்தா தான் தெரியும். சோ இது ஒரு சிச்சுவேஷன். இப்ப வந்து இத ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ண முடியுமா? வழிகள் இருக்கு, வழிகள் இல்லாம இருக்கு. நான் வந்து வெறும் ப்ராப்ளத்தை மட்டும் சொல்ல விரும்பல. தெர் ஆர் சொல்யூஷன். கண்டிப்பா பண்ண முடியும். டிஜிட்டலைஸ்டு ஈரா, வி கேன் டூ இட். அது செய்ய முடியும். ஆனா நம்ம செய்யாம இருக்கோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க, ஒரு இப்ப என்ன வேடிக்கை என்னன்னா, நான் வந்து போன போது வழியில டிராபிக்ல ஜாம்ல மாட்டிட்டு இருந்த போது பக்கத்துல பாக்குறேன், ஒரு பெருசா ஒரு எருமை வருது. இது எருமை இல்லைங்க, அது பைசன். நீல்கிரி கவுர்னு சொல்லுவாங்க. நீல்கிரி கவுருங்கிறது நம்முடைய பிரஸ்டீஜ், நம்ம நீல்கிரிஸோட பிரஸ்டீஜ். அதாவது இந்த இந்திரா காந்தி பயோஸ்பியரோட ஒரு பிரஸ்டீஜ். நீல்கிரி லங்கூர், நீல்கிரி கவுர், இதெல்லாம் வந்து ப்ரைட் ஆஃப் அவர் வைல்ட் லைஃப். ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா, அது தெருவில் அலைஞ்சிட்டுங்க அது பாட்டுக்கு. நம்ம வெறும் எருவு மாடு வந்துன்னா நம்ம கிட்ட அந்த ஏதாவது வாங்கி சாப்பிடுமே, அந்த மாதிரி இட்ஸ் ஆல்சோ பேக்கிங். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் தள்ளிட்டாங்களே. நம்ம உண்மையிலே கண்ணீரே வந்தது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்க போயிருக்கேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பைசனை பாக்குறதுக்காக நாங்க வந்து ட்ரெக்கிங்ல போவோம். ஐ வாஸ் அன் யங்ஸ்டர். அப்ப நாங்க ட்ரெக்கிங் போவோம். எய்தர் கொடைக்கானல் ரேஞ்சில் போவோம், இல்ல ஊட்டி ரேஞ்சில் போவோம். ட்ரெக்கிங்ல போய் ரொம்ப டீப் ஜங்கிள்குள்ள போனா தான் நம்மளால பார்க்க முடியும் இத நீலகிரி இது கௌர. பட் இப்ப பாத்தீங்கன்னா அது பாட்டு தெருவில் அலைஞ்சிட்டு இருக்குங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற என்ன சொல்றது, சுற்றுச்சூழல் அவல நிலைன்னே சொல்லணும். இப்ப இது ஒரு முக்கியமான பிரச்சனை. 4வது பிரச்சனையை நான் சொல்ல வர்றது என்க்ரோச்மெண்ட்டுங்க. அதாவது என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்பு. என்க்ரோச்மெண்ட். அரவிந்த், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கா எனக்கு? ஹலோ, பேசலாம் சார், தொடருங்க. டைம் இருக்குல்ல? சரி, ஓகே. என்க்ரோச்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா, என்க்ரோச்மெண்ட்ல வந்து நான் வந்து லேக்ஸை பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு காரணம் வந்து மோஸ்ட்லி வந்து ரியல் எஸ்டேட் மாஃபியாவை தான் இருக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகாவில் 18,000 ஏரி இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுல 8,600 ஏரி வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க, என்க்ரோச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பக்கங்க, அதை விட்டுருவோம். இப்ப ஒரு பக்கம் ஏரினா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோடு என்க்ரோச்மெண்ட் இருக்கு. ரோடு என்க்ரோச்மெண்ட் எப்படி நடக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைகளை கொண்டு வந்து போட்டுருங்க ரோட்ல. அல்ல, இருக்கிற கடையை வந்து பெரிய கடையா இருக்கும், அவனுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபுட் கோர்ட் அது இதுன்னு போட்டு வெளியில போட்டுருங்க. இதை வந்து நம்ம தட்டி கேட்க போனா அது வந்து பிரச்சனை ஆயிடும்.
இது நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து மக்கள் நடமாடுறதுக்காக யூஸ் பண்ற பிளாட்ஃபார்மை வந்து தே ஆர் யூசிங் இட் ஃபார் த பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்லைங்களா. இப்ப வந்து ஜூலை 2014 அன்னைக்கு இப்ப போன இந்த மாசம் தான் கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடந்ததுங்க. பெங்களூர் முனிசிபாலிட்டி வந்து அதுக்கு வந்து கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க, நீ எல்லா என்க்ரோச்மெண்ட்டையும் ரிமூவ் பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு, எல்லாரையும் வந்து ரிமூவ் பண்ணி அத்தனை பேரும் வியாபாரிகளை தெரு வியாபாரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் நீ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க வந்து ஆக்ஷன்ல இறங்க போனாங்க. முனிசிபாலிட்டி பிபிஎம்பின்னு சொல்லுவாங்க, முனிசிபாலிட்டி இறங்க போனாங்க. ஆனா இன்னொரு சட்டம் ஒண்ணு இருக்கு, இது வந்து கர்நாடகா முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட், இது 1976 பழைய ஆக்ட். அதுபடி இவங்க கேஸ் போட்டாங்க, அது வந்து ரிமூவ் பண்றதுக்கு போனாங்க. ஆனா தெர் இஸ் அனதர் கேஸ், அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. அதுபடி வந்து ஒவ்வொரு வியாபாரிக்கும் வந்து இதுல நடைபாதையில போடுறதுக்கு இது இருக்கு, அனுமதி இருக்குன்னு சொல்லி அந்த அவங்களுக்கு ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக கேஸ் வந்து நிலுவையில இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. நத்திங் குட் பி டன், ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை. நம்முடைய அரசியல், நம்முடைய சட்டம். நீங்க வேடிக்கை பாத்தீங்கன்னா சட்டத்தை நம்ம வந்து சட்டத்துல வந்து இருக்கிற சின்ன சின்ன நியூவான்சஸ் வந்து மாத்தணுங்கிறது முக்கியமான விஷயம். அது இல்லை நான் வேணாம்னு சொல்லல. சட்டத்தோடைய பேரை மாத்தி தேவையில்லாம நம்ம வந்து எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கோம். சட்டத்தை வந்து நம்ம இது பண்ணி மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி முறையில பண்றதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கோம். அரசியல் சம்பந்தமா நான் பேசல, உண்மையா வந்து கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனும் கிரிமினல் ஆக்டும் சிவில் ஆக்ட் மூணுமே வந்து நமக்கு வந்து நம்முடைய மேக்னா கார்ட்டா, அதாவது பைபிள் அந்த மாதிரி சொல்லுவேன் நான். அதையே வந்து நம்ம சரியான முறையில பயன்படுத்தினோம்னா எந்த யார வேணாலும் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து டீல் பண்ண முடியும். இப்ப அடுத்த மேஜர் இஷ்யூக்கு நான் வரேன். 5வது இஷ்யூ இதுதான் மேஜர் இஷ்யூ, ஃபைனல் இஷ்யூ. ஐ வில் கம்ப்ளீட், இது கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த இதுல வந்து இது வந்து முக்கியமான ஒரு இஷ்யூ. இது என்ன இஷ்யூனா குப்பைங்கிற பார்க்கும் போதே அது ஒரு குழப்ப குப்பைன்னு தான் சொல்லணும். குப்பை வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழப்ப குப்பையா தான் இருக்கு. எங்க போனாலும் நமக்கு குப்பை தான். நான் பெங்களூர் மட்டும் சொல்லல, இல்ல டெல்லியை மட்டும் சொல்லல, இல்ல வந்து உங்களோட கோயம்புத்தூரையோ இல்ல வந்து சென்னையோ சொல்ல, எல்லா சிட்டிலையும் இதுதான். மிஞ்சி போனா ஒரு 2-3 சிட்டி வந்து லைக் இண்டோரு இந்த மாதிரி ஒரு சில ஊர்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் ஓகே. பட் வந்து கார்பேஜ்னு வரும்போது அது வந்து எல்லா ஊர்லயுமே இந்த ப்ராப்ளம் வந்துட்டுங்க. நான் டெல்லியில இருந்ததுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். டெல்லியில வந்து காசிப்பூர்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்து நீங்க உங்க வந்த உடனே ஒரு மலை நான் உங்களுக்கு காமிப்பேன். நீங்க வந்தீங்கன்னா வெளியில இருந்து வரவங்க வந்து ஒரு மலையை பார்க்க முடியும். இந்த மாதிரி என்ன இங்கே ஒரு மலை இருக்கு போல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா மலை இருக்கு. ரொம்ப உத்து கவனிச்சீங்கன்னா மலை உச்சியில வந்து 2-3 ட்ரக் போயிட்டு இருக்கும், லாரி போயிட்டு இருக்கும். மலை உச்சியில சின்ன நம்ம கச்சா ரோட்ல போயிட்டு இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து கார்பேஜுங்க. அது இது கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டர் உயரத்துல ஒரு கார்பேஜ் மவுண்டன் இருக்கு. கிட்டத்தட்ட 70 ஏக்கர் லேண்ட்ல வந்து கார்பேஜ். கிட்டத்தட்ட 40 வருஷமா டெல்லி மக்கள் அனுப்புற குப்பை எல்லாம் அங்கதான் இருக்கு. அதாவது 1984 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நான் 1993 டெல்லி போறேன், என்னோட பேங்க் வேலையா போறேன் நாங்க அங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம், அப்போ வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. இப்ப பார்க்கும்போது நான் இந்த சமயத்துல போயிருந்தேங்க 2014 இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து நான் போயிருந்தேன் அங்க வேற ஒரு வேலையா போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த காசிப்பூர் வழியா கடந்து போறேன். அது இன்சிடென்ட்லயே அன்னைக்கு தேதியில வந்து ஒரு பெரிய ஒரு தீ விபத்து நடந்தது அந்த காசிப்பூர் டம்ப்ல. என்னடா அது இந்த நம்ம வர அன்னைக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஒரு தீ விபத்து நடக்குதுன்னு கேட்டா அது வந்து குப்பை, மக்கும் குப்பை எல்லாத்துலயுமே வந்து ஃபயர் வச்சிருப்பாங்க, அது எரியுது, பத்திட்டு எரியுது. அத வந்து என்ஜிடி வந்து சுவமோட்டோ காக்னிசன்ஸ் சொல்லுவாங்க, அவங்களா தன்னார்வமா வந்து அவங்க வந்து கேஸ் போட்டாங்க. என்ஜிடி யார் மேல கேஸ் போட்டாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சிபிபிபி மேல வந்து ஒரு கேஸ் போட்டாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சிபிசிபி. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி, அவங்க மேல ஒரு கேஸ் போட்டாங்க. இது கேஸ் நிலுவையில நிக்குது, இன்னும் வந்து அது வந்து ஒன்னும் முடிவுக்கு வர முடியல. ஆனா இது வந்து இந்த லேண்ட்ஃபில்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ட்ரக் போயிட்டு இருந்து சொன்ன பாத்தீங்கன்னா மலை உச்சில அங்க போய் நின்று பாத்தீங்கன்னா அதுக்கு உங்க ஐசைட்ல நேரா பாத்தீங்கன்னா உங்க குதுப் மினாருடைய டாப் தெரியும். குதுப் மினாரும் 100 மீட்டர் உயரம், இதுவும் 100 மீட்டர் உயரம், ரெண்டுமே ஈக்குவலா வந்து நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணிருக்கோம். இந்த லாஸ்ட் இதுக்கு பேர் லேண்ட்ஃபில்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம டம்ப் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒண்ணும் பண்ண முடியலங்க, தீர்வே கிடையாது அதுக்கு. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்பினதுங்க.
இப்ப வந்து இந்த மாதிரி டம்ப் பண்ண எல்லா இடத்துலயும் வந்து போயிட்டு இருக்க இதில் டம்ப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களா கார்பேஜ், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்ததுங்க 2022. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2022 ஜூலை 1 நம்ம மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு பேன் கொண்டு வராங்க, பகிஷ்காரம் பண்றாங்க. என்னத்த பேன் பண்றாங்கன்னா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்னா என்ன சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பாலித்தீன். அதாவது நம்ம பாலித்தீன் பேக்ஸ், இந்த கப்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேன் பண்றதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டம் வந்து ரொம்ப அற்புதமான சட்டங்க, நீங்க படிக்க வேண்டிய சட்டம். நம்ம சும்மா வந்து பேரளவுல எல்லாம் பண்ணல, அது வந்து ரொம்ப நல்ல சட்டம். அந்த சட்டத்துப்படி மேனுஃபேக்சர் பண்றதும் கூடாது, நிறுத்தணும் இமீடியட்டான்னு சொல்லி வந்து சட்டம் போட்டிருக்காங்க. அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணணும் ஒரு 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 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பேன் பண்ணணும்ல. நீங்க மொத்த பிளாஸ்டிக் எடுத்தீங்கன்னா நீங்க பிளாஸ்டிக்கே இல்லாத லைஃபை பார்க்க முடியாது. எல்லார் வீட்லயும் பிளாஸ்டிக் இருக்கு. இப்ப நான் என்னோட வீட்டுல வந்து நான் ஒரு சின்ன சர்வே எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு என்னோட கிச்சன்ல போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 120 ஐட்டம் இருக்கு, பிளாஸ்டிக் ஐட்டம். இப்ப நான்லாம் வந்து பிளாஸ்டிக் அகேன்ஸ்ட் நோ டு பிளாஸ்டிக் சொல்லிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ எங்க வீட்லயும் இருக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக். இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம பேசுற இதுல இருந்து மொபைல்ல இருந்து எல்லாமே பிளாஸ்டிக். அத்தனை பிளாஸ்டிக் நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கால்குலேட்டடா, டிப்ளமேட்டிக்கா தே ஹவ் brought த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ங்கிறது ஒரு 10% தாங்க பிளாஸ்டிக்ல. மற்ற பீப்புள் சொல்ற சர்வேல இருந்து நான் சொல்றேன், ஒரு 10% தான் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் இருக்கு. வேணும்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 14-15% இருக்கலாம். மொத்த பிளாஸ்டிக்ல 100% இல்ல 15% சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். இப்ப இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பெரிய பிரச்சனையா தீர்ந்து போயிடுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த 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 பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மைக்ரான் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 75 மைக்ரான் கீழே. ரொம்ப தின்னா இருக்கிற பிளாஸ்டிக்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் வந்து நம்மளுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணுது. இது போய் வந்து லேக்ல போய் கிளாக் பண்ணிடும். அதனால மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இருக்காது. அப்புறம் வந்து அதுல உண்டாக்குற ஃபுடெல்லாம் ஐட்டம்லாம் நம்ம யூஸ் பண்றோம் பாலித்தீன் பேக்ல. அதுல பூரா மைக்ரோ பிளாஸ்டிக் நிறைய இருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ், கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த பிளாஸ்டிக்கை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டோம்னா நத்திங் லைக் தட். அதுதான் பெரிய சக்சஸ். அர்பன் ஏரியாஸ் பூரா நம்ம சேவ் பண்ணிடலாம். ஆனா அது அது இன்னும் நடக்க மாட்டேங்குது. நான் வந்து நாங்க ஒரு சர்வே எடுத்தோம். ஒரு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 3 ஜூலை 3 இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. அப்ப பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேனா என்னன்னா வந்து நீங்க பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக ஒரு சர்வே எடுத்தோம், எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சு இதுல ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் போனா எல்லாருமே நாங்க போய் வாங்குற மாதிரி, ஏதோ காய் வாங்குறது, பழம் வாங்குற மாதிரி போனா அவங்க பிளாஸ்டிக் பேக்கே கொடுப்பாங்க, பாலித்தீன் பேக். அப்புறம் வந்து இதுல மெடிக்கல் ஷாப்ல அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதெல்லாம் கேட்டா அவங்க எல்லாம் வந்து பேப்பர் பேக் கொடுக்குறாங்க. அப்ப பிளாஸ்டிக் பேக் வந்து எங்க வந்து இருக்குது மெஜாரிட்டி யூஸ் பண்றாங்கன்னா ஒன்லி இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். இப்ப இவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுங்க, கம்ப்ளீட்டா வந்து இந்த அர்பன் ஏரியாஸ் கேன் பி கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் ஆஃப் பிளாஸ்டிக் மெனாஸ். இதுதாங்க உண்மை. ஆனா அது நடக்கல. அப்ப கேட்டபோது அவங்க எல்லாம் கையெழுத்து கும்புறாங்க, சார் நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார், எங்களுக்கு வந்து ரொம்ப செலவாகும் சார், கிளாத் பேக் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து ரியல் ஃபேக்ட். நம்ம வந்து முதல்ல மேனுபேக்சரிங் ஒழிக்கணும். சில பேர் சொன்னாங்க சர்வேல, கம்ப்ளீட்டா மேனுபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்ப வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு இது பிளாஸ்டிக் வந்து மெனாஸா இருக்காது சிட்டிஸ்ல. எங்க பார்த்தாலும் நீங்க டம்பிங் பண்ணி வச்சிருக்காங்களேங்க, எங்க பார்த்தாலும் டம்பிங். அன்ஆத்தரைஸ் டம்பிங்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் கம்ப்ளீட்டா இது பண்ணா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்வச் பாரத்னு ஒண்ணு ஆரம்பிச்சு கொண்டு வந்தோம். ஸ்வச் பாரத் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸ்வச் பாரத் தமிழ்நாட்டுல இருந்த அளவுக்கு இது ரொம்ப நாள் ஆச்சு நான் தமிழ்நாட்டுல இருந்து. அதனால தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஸ்வச் பாரத்ங்கிறத புரிஞ்சுட்டேன். ஸ்வச் பாரத்னா கிளீன் இந்தியா அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்வச் பாரத் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தது மோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவருடைய கண்ணாடியை வந்து மகாத்மா காந்தியோட கண்ணாடியை வந்து அதுல அடையாளமா போட்டு இத லோகோவை போட்டு கொண்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து இதுல பல பாலிடிக்ஸ் இருக்கு, காந்தி அகைன்ஸ்ட் காந்தி இருக்கு அப்படின்லாம். அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து காந்தியோட இதை போட்டு கொண்டு வராங்கும் போது இட்ஸ் கிரேட் திங். இது அவர் மகான், அவர் காந்தி, அவருடைய பேரை வச்சு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்லை. இண்டோர், நாக்பூர், சூரத், இந்த மாதிரி ஒரு சில ஊர்கள் தான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீயா இருக்கு. மற்றபடி கிராமங்கள்ல கொஞ்சம் பிளாஸ்டிக் கம்மியா இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் அதிகமா இருக்கு. அர்பன் ஏரியா பூரா பிளாஸ்டிக் இருக்கு. இப்ப இந்த குப்பை நிர்வாகத்தை வந்து செய்யறோங்கன்னா
இந்த மாதிரி பெங்களூர், சென்னை, டெல்லி, மும்பை, கல்கத்தா, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில எல்லாம் நம்ம பண்ணி ஆகணுங்கும் போது இது யாருடைய பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய பொறுப்பு தான் வருது. இப்ப நீ அரசியல்வாதிகளை நம்ம மட்டும் பிளேம் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து அதிகாரிகளை பிளேம் பண்ணி ஒண்ணும் இல்லை. அவங்களும் அதிகாரிகளை முடிப்புதுங்கிறாங்க, அவங்களால பண்ண முடியல. எக்கச்சக்கமான மக்கள் தொகை, எவ்ரிபடி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணுவாங்க? இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு அர்பன் ஏரியால வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். கடைசியா வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். சர்வே வந்து சமீபத்துல ஒரு சர்வே ஒண்ணு எடுத்தேங்க. நான் எடுத்தேன், சும்மா வாட்ஸ்அப் மூலமா சோசியல் மீடியா மூலமா எடுத்தேன். அந்த சர்வே என்னன்னா வந்து பெங்களூர்ல எந்த சூழல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு ஒரு சின்ன சர்வே எடுத்தேன். அப்ப நான் எடுத்த சர்வே ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 60% 60% பேர் வந்து ஏரிகளை பராமரிக்கிறது தான் முக்கியமான இது என்வாயர்மெண்டல் இஷ்யூ இங்க பெங்களூர்ல அப்படின்னு ஒருத்தங்க 60% சொன்னாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வந்து 57% பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா குப்பை நிர்வாகம் தான் முக்கியமான ஒரு கன்சர்ன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 44% சொன்னாங்க மரங்கள் குறைஞ்சிட்டே போகுது, மரங்களை வந்து நம்ம இது பண்ணணும், அது மட்டும் இல்ல இருக்கிற மரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. கடைசியா ஒரு 30% பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா சாலைகளை வந்து பராமரிப்பு செய்யணும் இப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அதெல்லாம் பண்ணணும்னாங்க. ஆக இந்த சர்வே இது வந்து பெங்களூருக்குன்னு சொன்னா கூட எல்லா இடத்துக்குமே இது பொருந்துங்க, எவ்ரிவேர் இது பொருந்துங்கிறது என்னுடைய வியூ. ஆக நகரங்கள் இப்ப வந்து இந்த சூழல் அவலநிலை சூழல்ங்கிறத பத்தி நான் பேசிட்டேன். நகரங்களின் பொலிவு நலிவு என்னங்கிறத பத்தி பேசியாச்சு. நகரங்களின் பொலிவுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நகரங்கள்லாம் அவ்வளவு மோசமா இருக்கான்னா ஒண்ணு நான் சொல்ல அர்பன் ஏரியா எல்லாமே வந்து ஒண்ணுமே நடக்காதுங்க. அர்பன் ஏரியா கண்டிப்பா இருந்து ஆகணும். ஏன்னா வேலை வாய்ப்பு பூரா இங்கதான் இருக்கு, அது இதோட பொலிவு தான். வேலை வாய்ப்புகள் எல்லாம் இங்கதான் கிடைக்குது. நாங்களும் எங்க கிராண்ட் ஃபாதர் வந்து விவசாயி, என் ஃபாதர் வந்து பாதி நிலம் வச்சிருந்தாரு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டாரு. நான் வந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு விவசாயி படம் பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உனக்கெல்லாம் பண்ண முடியாதுடா, நீ இப்ப வேலையை பாரு, நீ உனக்கு ஏதாவது ஜாப்ல போய் உட்காருன்னு சொல்லி பேங்க்ல உட்கார வச்சுட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா நம்ம அவ்வளவு மோட்டிவேஷன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்ப சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கும் மனசுக்குள்ள வந்து இருந்துட்டு நின்றுட்டே இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு இன்னைக்கு வந்து அர்பன் ஏரியால வந்து என்ன அதோடைய பொலிவு என்னன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கு, யதார்த்த வாழ்க்கைக்கு மக்கள் வந்து தங்களை அதாவது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஆயிடுச்சுங்க. யதார்த்தமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த மக்கள் வந்து தங்களை தயார்படுத்திட்டாங்க. இனிமே நம்ம மறுபடியும் பின்னாடி வந்து ஒரு வேல்யூ பேஸ்டு அத பிரின்சிபல்டு லைஃப் வந்து நடத்துறதுக்கு வந்து பீப்புள் ரெடியா இருப்பாங்கன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. இளைஞர்லாம் கூட இருக்கீங்க இந்த குரூப்ல, இருந்தாலும் நான் என்னோட மனசு விட்டு நான் சொல்றேன், என்ன நான் ஃபீல் பண்றதை சொல்றேன். அப்புறம் வாகனங்கள் எடுத்துனா அது வந்து இப்ப ரொம்ப அதிகமாச்சு. நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்து சைக்கிள் வீட்டுக்கு வாங்கினோம்னா அது பெரிய விஷயம், சைக்கிள் வச்சிருந்தோம்னா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாகனங்கள் எங்க பார்த்தாலும் வாங்கினா டூ வீலர்ஸ் வந்து இல்லாத மக்களே இருக்க முடியாது. அது வாழ்வாதார வழிகள் வந்து நிறைய ஆயிடுச்சு, வே ஆஃப் லைஃப் நிறைய ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நகரத்துலதான் இருக்கு. அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு வர மெய்டு, வேலைக்கு வர வேலை செய்யற பெண் வந்து மொபைலோட வர ஸ்மார்ட் போனோட வராங்க. இப்ப அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாமே டிஜிட்டல் லைஃப் வந்து ரெடியா இருக்காங்க. போன்பேல யூஸ் பண்றாங்க, என்னோட சேலரியை வந்து போன்பேல கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி வந்து லைஃப் வந்து ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு. ஹெல்த் கேர் இருக்கு பாத்தீங்களா, அது 5வது பாயிண்டா நான் சொல்றேன். ஹெல்த் கேர் வந்து நல்ல டெவலப் ஆயிருக்கு, முன்ன மாதிரி இல்லை. இப்ப டிசீஸும் அதிகமாயிடுச்சு, ஹெல்த் கேரும் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. வருமானத்திற்கான வழிகள், அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள நுழையிறது, இது எல்லாமே எக்கனாமிக்கலி வி ஆர் கோயிங் அஹெட், நோ டவுட் அபவுட் இட். ஆனா நாம் இழந்து உள்ள விஷயங்கள் என்னன்னா நம்ம வேல்யூ பேஸ்டு லைஃப், வாழ்க்கையில வேல்யூ பேஸ்ட் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, கோட்பாடுகளோடு கூடிய வாழ்க்கை, அதை நம்ம இழந்திருக்கோம். நம்ம சுற்றுச்சூழலை இழந்திருக்கோம், என்வாயர்மெண்ட்டை நம்ம இழந்துகிட்டே வரோம். இன்னும் நேரம் இல்லை நமக்கு, இப்ப வந்து நேரமே கிடையாது, இனி டைமே கிடையாது. நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகணும், இமீடியட்டா வந்து என்வாயர்மெண்ட்டை சேவ் பண்ணி ஆகணும். இப்படிங்கிற ஒரு கோரிக்கையை உங்க எல்லாருக்கும் வச்சுட்டு ஒரு சீனியருங்கிற முறையில நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி சார், மிக சிறப்பான உரை. நன்றி. ஒரு
நீங்க சொன்னதுடைய தொகுப்பா ஒரு சில வரிகள் மட்டும் நான் சொல்லிட்டு உங்களோட ம் உரையை பத்தி சொல்றேன். சரி. வளமாய் நம்மை வாழ்ந்திடச் சொல்லி அள்ளி கொடுத்தான் ஆதிக்குடி. வளத்தை எல்லாம் வளர்ச்சி என சொல்லி பாழாக்குகிறது பாதிக்குடி. தாய் பூமியை தரிசாக்காமல் வருங்காலத்திற்கு பரிசாக்குவோம். இனியாவது அறிவியலின் வளர்ச்சியிலும் அறியாமையில் சுழற்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் மண்ணை காப்போம். அவ்வாறு ஆற்றினால்தான் இயற்கை எனும் அன்னை பிழைப்பாள். ஆற்றாது போனால் ஆழமாகும் அன்னை முளைப்பாள். மிக்க நன்றி சார். அருமை தமிழ் சார் அருமை அருமை அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றி சார். நிறைய நீங்க சொன்ன எல்லாத்தையுமே வந்து கேள்விகள் எனக்கு எதுவும் இல்லை. கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேள்விகள் யாருக்காவது கேள்வி இருந்துச்சுன்னா மேல வரலாம். ஆஹ் எனக்கு எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருக்கா, நம்ம கொடைக்கானல்ல வந்து பாதரசம் ஆலை இருக்கா சார்? எனக்கு அதை பத்தி ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்ன நான் ஒரு கொடைக்கானல்ல பாதரச ஆலை நான் ஒரு எஸ் எஸ் எல்லா இடத்தையும் இந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ் தான் கொண்டு வந்துடுறாங்களே, மெர்குரி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், கேள்விப்பட்டிருக்கேன். டீட்டெயிலா நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நான் ஒரு நியூஸ்ல படிச்சேன் அந்த மாதிரி ஜப்பான்ல வந்து அது மூடப்பட்டோன்னே உடனே வந்து எங்க உரிமம் கிடைக்கும்னு பார்த்தோன்னா இங்கதான் கிடைச்சிருக்கு, அதனால இங்க தொடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப வருத்தத்தகுந்த செய்தியா இருந்துச்சு படிக்கும் போதே. எங்கேயுமே திறக்க முடியாதுன்றப்ப நம்ம கிட்டதான் திறக்க முடியுது அப்படின்ற ஒரு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆட்சியாளர்களும் நம்மளுடைய சமூகம் இருக்குன்றது பெரிய மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி. மிஸ்டர் மருது, நீங்க வந்து எனக்கு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் அனுப்புனீங்கன்னா நான் கிரீன் சர்க்கிள்ல இருந்து ஒரு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ஒரு லெட்டரே அனுப்பிடுறேன். சரி சார், நம்மளால முடிஞ்சதை பண்ணிடுவோம். நன்றி நன்றி சார். நான் வந்து அந்த நியூஸ் பார்த்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. மோனிசாந்த் அப்படின்னு ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கங்க அண்ணா. நீங்க ஆரம்பத்துல அப்துல் கலாம் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தினதாகவும் அது நடைமுறை படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் கூடுதல் விவரம் சொல்றீங்களா? நல்ல விஷயம். இது வந்து நான் கடைசியாகவும் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா வந்து சொல்லல. இந்த கூடாங்கிறது வந்து ப்ரொவைடிங் அர்பன் கம்ஃபர்ட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இது வந்து நீங்க இதுல கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அப்துல் கலாமோட லைஃப்ல அவர் கொண்டு வந்த திட்டம் இது. என்ன ஒரு விஷன்ங்கிறத நான் அப்துல் கலாம் பத்தி நான் நினைப்பேன் இதை பார்த்துட்டு. அந்த மாதிரி வந்து அவர் வந்து அது ஏன் அப்படி கொண்டு வந்தாருன்னா, நீ அர்பன் ஏரியா பூரா வந்து நிறைஞ்சு வழியுது. இப்ப நான் சொன்ன அத்தனை காரணம் தான், நிறைஞ்சு வழியுது. இப்ப பொலிவு அப்படிங்கிறத பத்தி பேசணும் இல்லையா? நகரங்கள், பொலிவடையும் நகரங்கள். இந்த பொலிவடையும் நகரங்கள்ல இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸை கொண்டு வந்து கிராமத்துல வச்சோம்னா, இப்ப வந்து ஒரு புது எம்என்சி கம்பெனி வருதுன்னு வச்சுங்க. அந்த எம்என்சி கம்பெனியை வந்து அங்கேயே பெங்களூர்லயே வந்து சவுத் பெங்களூர்ல கன்ஜஸ்டட் ஏரியால போடாம அது தூக்கி பக்கத்துல வந்து கிருஷ்ணகிரி பக்கத்துலயோ இல்ல இந்த பக்கமே இங்க கர்நாடகாலயோ வேற ஏதோ ஒரு ஏரியால அப்படி வச்சாங்கன்னு வச்சுங்க ஒரு கிராம பகுதியில. அப்ப அந்த இது ஸ்ப்ரெட் ஆயிடும். நீங்க கன்ஜஷனும் அதுவும் ஸ்ப்ரெட் ஆயிடும். பீப்புள் வந்து வில்லேஜ் ஏரியாஸ் குடியேற ஆரம்பிச்சுவாங்க. அப்ப அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, எல்லா விதமான வசதிகளையுமே அங்க கொடுக்கணும்னு. எலக்ட்ரிசிட்டி, டிஜிட்டல் இந்தியா. நீங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா பாசிபிள் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலயும் பாசிபிள் ஆயிடுச்சு. நீங்க எங்க போனாலும் வந்து கனெக்டிவிட்டி கிடைக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறதான் அவரு சொல்றது. அதான் ரொம்ப அருமையான திட்டங்க. அது யாராவது எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதா என்னுடைய இது. அவர் போனதுக்கு அப்புறமே அதை பத்தி யாருமே பேசல. அது நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு திட்டம் அது. அவரு அப்துல் கலாம்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய கொடுப்பினை, நமக்கு இறைவனின் கொடுப்பினை நான் சொல்லுவேன் நான். வேற எந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாங்க. வணக்கம் பிரகிருதி. ஓகே ஓகே. கீழே செல்வம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். பண்ணிக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு கிளிட்ச் நினைக்கிற செல்வம் சார், நீங்க ஒரு முறை வெளியே போயிட்டு கூட வரலாம். யார் பேசுறது? என்னைய பேச சொல்லிருந்தீங்க. இப்ப கேக்குது தொடர்ந்து. இப்ப கேக்குதா? தெளிவா சரி. இல்ல, நான் சொன்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கெல்லாம் என்ன வந்து ஒரு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத கல்லஞ்சக்காரன்னு சொல்லிடுவீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நகரங்கள் அழிவதற்காகவே உருவானவை.
அவைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக அழிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பூமியின் ஆயுள் கொஞ்சம் அதிகமாகும். இது இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இதுதான் நிலவரமாக இருக்கு. அடிப்படையா எங்க பார்க்கணும், என்னுடைய பார்வையில நான் பேசுறேன். அடிப்படையா எங்க பாக்குறதுக்குன்னா, இந்த பொருளாதார முறையில தான் சிக்கல் இருக்கு. எல்லாத்தையும் நகரத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நகரத்தை வளர்த்திடுவோம், நகரத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிவிடுவோம். நகரங்கள் எல்லாரும் இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு நகரத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கிறதா ஒரு வளர்ச்சியின் அடையாளமாக நீ பார்த்துட்டு இருக்கிறோம். அது இந்த ஒரு நாட்டோட ஜிடிபி கணக்குல எடுத்து வச்சுட்டு பேசுறதுக்காக பேசப்படுகிறதுடைய உலகத்துல எந்த ஒரு நகரமாவது சூழல் அடிப்படையில ஒரு வளம் குன்றாத நகரமாக சஸ்டைனபிள் சிட்டியா இருக்குதான்னு ஏதாவது ஒரு நகரம் இருக்கா? ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். சிறு நகரம் கூட, ரோம் மாதிரியான சிறு நகரம் கூட அப்படி கிடையாது. வேட்டிகன் மாதிரியான சிறு நகரம் கூட அப்படி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நகரம் இருக்கணும்? நகரத்தில் நடந்திருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்திய நகரங்கள் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜாதி அடையாளம் மறைஞ்சு போயிருக்கிறது மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள்ல, வட இந்திய நகரங்கள்ல அதெல்லாம் இன்னும் மறையல. ஆனா இங்க அதை ஒண்ணு மட்டும்தான். ஏன்னா ஞானி, சென்னை ஞானி ஒரு தடவை, பரிசா ஞானி ஒரு தடவை கேட்டாரு, எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டாரு. சென்னையில ஜாதி அடையாளமே கிடையாது, ஏன் எல்லாமே இந்திய தமிழ்நாடு முழுசு நகரமா மாறினா என்ன, ஜாதியை ஒளிஞ்சிரும் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த ஜாதிய ஒளிங்கிற அடிப்படையில மட்டும்தான் சரியானது ஒழிய மற்றபடி எதுவும் சரியானது கிடையாது. எந்த அடிப்படையில நகரம் வேணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நகரம் தன்னை இப்ப ஆல்சோ பெங்களூர் பத்தி சொன்னா, பெங்களூரோட தண்ணீர் சிக்கலுக்கு மிக முக்கியமானது அங்கிருந்த ஒரு 700-800 ஏரிகள் மறைந்து போனது. மறைஞ்சு போயிட்டு இன்னைக்கு காவிரி தண்ணிக்காக சண்டை, அக்கம் பக்கத்துல கிராமத்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்து போயிட்டு இருக்கிறது. அப்புறம் நகரங்கள் கிராமங்களை வறட்சியான பிரதேசம் மாத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி. இது கேள்வி எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமானது. இந்த பொருளாதார பார்வையும் வளர்ச்சி சார்ந்த ஒரு பார்வையை மாறணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்துல் கலாம் அவங்க சொன்னதுலயே இன்னும் கொஞ்சம் நான் மாத்தி சொல்றதுன்னா, நம்ம ஊர்ல இங்க படிச்ச பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். அப்ப இங்கிருந்து என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியுங்கிறத பத்தி தான் யோசிக்கணும் மொழிய, வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா அரசியல்வாதிகளுக்கு, பிளானர்ஸுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் கிளாமரஸா இருக்கு, கவர்ச்சிகரமானதா இருக்கு. நகரத்தை பெருக்குவது கவர்ச்சிகரமானதா இருக்கு, வருமானம் தரக்கூடியதாக இருக்கு, ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. இது ஒரு பெரிய இஷ்யூ. கிரீன் எக்கனாமி இல்லாம இங்க இந்த பூமியை காப்பாற்ற முடியாதுங்கிறது உலகம் முழுசும் பேசப்படக்கூடிய சர்க்குலர் எக்கனாமிங்கிறான், கிரீன் எக்கனாமிங்கிறான் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் அதிகம் நம்ம பேசணும், அந்த இடத்துக்கு இருக்கு. செல்வராஜ் சார்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நகர்த்தவர் தான் வாழுகின்ற இடத்துல இருக்கிற சூழல் பாதிப்பை எப்படி பார்த்து அதோட ரெஸ்பாண்ட் ரியாக்ட் பண்றதா எல்லாம் பண்ணிட்டு இருக்க மொழிய, ரெஸ்பாண்ட் பண்ற வேலையை நீங்க செஞ்சிருக்கிறீங்க. டெல்லியிலயும் அதான் செஞ்சிருக்கீங்க, பெங்களூர் அதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஈரோட்ல நம்ம அறிமுகம் தொடங்கியது. இந்த பயணம் இருக்குல்ல, இந்த பயணத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி உங்க சக குடியிருப்பு வாசிகள்லாம் உங்களோட கைகோத்தாங்க? அவங்களுக்கு எதிர் மனநிலையெல்லாம் வரல, எதிர்ப்புணர்வெல்லாம் வரலையா? இதெல்லாம் எதுக்கு, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரலையா? எப்படி இந்த வேலைகள் நீங்க முன்னெடுத்தீங்க? அருமையான கேள்வி சார். நான் ஆரம்பிச்சது நான் ஈரோடுல தான். என்னுடைய சுற்றுச்சூழல் பயணம் ஆரம்பிச்சது ஈரோடுல தான். ஈரோடுல பக்கத்துல இருக்க வெள்ளோடு லேக்கை சேவ் பண்றதுலதான் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய இதே இருந்தது. அதுலதான் நான் ஆரம்பிச்சது. அப்புறம் நீ டெல்லியில போன போது எனக்கு நீங்க சொல்ற ஒரு அருமையான ஒரு சேலஞ்ச் எனக்கு வந்தது. அதாவது அந்த எவ்ரி சாட்டர்டே நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு பார்க் இல்ல பப்ளிக் பிளேஸை விசிட் பண்ணி அங்க இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணி முனிசிபாலிட்டி ட்ரக்கை கொண்டுட்டு வர வச்சு அதுல கொடுத்து அவங்கள கிளியர் பண்ணுவோம். அந்த வேலையை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை சாட்டர்டே ஸ்ரம்தான் அப்படின்னு பேர் கொடுத்துருந்தோம். இங்க சொல்லணும்னா சாட்டர்டே தொண்டு, தனி சனிக்கிழமை தொண்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி அது ரொம்ப பாப்புலர் ஆகி யூனிவர்சிட்டில எல்லாம் நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. முதல்ல எனக்கு ஈஸியா இல்ல, ரொம்ப அப்பீல் டாஸ்கா தான் இருந்தது. ஆனா போக போக சரியாச்சு. ஒரு பர்டிகுலர் டே என்ன பண்ணோம், நான் அரச மரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம அரச மரத்துக்கு சுத்தி போட்டோக்கள், இந்த பழைய உடைஞ்சு போன சிலை,
இதெல்லாம் கொண்டு போய் அதுல வச்சு டம்ப் பண்ணிட்டு போயிருவாங்க. ரோஜா பூ, அந்த பூ, இது பூ எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவாங்க. இது நான் நான் இந்த பண்ணிட்டு இருக்கும்போது சாட்டர்டேஸ் ரம்தான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்துட்டு, இது ஏன் இந்த மாதிரி கிடக்குது, இதை கிளீன் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் எல்லாம் ஸ்டார்டட் கிளீனிங், எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எங்க கமிட்டியில எங்க குரூப்ல இருந்த ஒருத்தர் வந்து அங்க இருக்க பாத்தீங்கன்னா டெல்லி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலீஜியஸா ஃபெனாட்டிக்ஸம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இந்த உணர்வு, இந்துவிசம் அந்த மாதிரி உணர்வுகள். அவர் வந்து சொன்னார், நீங்க இதை வேலை பண்ணக்கூடாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த வேலை வந்து நம்ம ஹிந்துக்களோட மனசை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்க தான் கொண்டாந்து வச்சிருக்காங்க இந்த இத போட்டோ ஃப்ரேமு, சிலைகள், இந்த சின்ன சின்ன இது போது கணேச சதுர்த்தியும் போது அது கணேசனை கொண்டாந்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஹிந்து இதை வந்து டச் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க தூக்கி வந்து குப்பையில கொடுத்தீங்கன்னா, முனிசிபாலிட்டி கொடுத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க, இது வந்து உங்களுக்கு தான் ஆபத்து, நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், கண்டிப்பா நான் பண்ண போறேன் அப்படின்னேன். அப்ப வந்து அவரு he was not very happy with me. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப யோசித்தேன். இது வந்து நான் டெல்லியில வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப என்னைய வந்து ஏதாவது பொலிட்டிக்கலி வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதை எப்படியாவது சரி பண்ணணுமே, நம்ம செய்யற தொழில் நல்ல தொழில் தானேன்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்த போது, நம்மளும் வந்து இந்த அரச மரத்தை வந்து சுத்தமா வச்சிருக்கத்தான் நம்ம பாக்குறோம், கோயில் மாதிரி வைக்கத்தானே நம்ம பாக்குறோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்தது அன்னைக்கு. அது என்னன்னா, இது வந்து பவித்திரமான செயல். இங்க தமிழ்ல பவித்திரமான செயல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பவித்திர, நான் என்ன பீப்பிள், அரச மரத்துக்கு பீப்பிள்னு சொல்லுவாங்க, பவித்திர பீப்பிள் ப்ராஜெக்ட், பிபிபி அப்படின்னு பேர் வச்சு பவித்திர பீப்பிள் ப்ராஜெக்ட்னு வச்சு நான் என்ன பண்ணேன், நான் பண்றதும் வந்து இதை வந்து மரத்தை சுத்தப்படுத்துறதுதான். கடவுள் என்னைய வந்து ஒன்றும் பண்ணிட மாட்டாரு, நான் கண்டிப்பா பண்ண போறேன், நான் இதை என் கூட வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சோம். அது நல்லா போச்சு. பவித்திர பீப்பிள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில கூட பாராட்டினாங்க. எல்லாம் நடந்தது. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு அந்த அங்க இருக்கிற இந்த ஹிந்துத்துவாங்கிறது அந்த கோட்பாடு வந்து ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம சனாதனம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா. இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வங்க நினைப்பு உள்ளவங்க தான் நம்ம எல்லாருமே. நிறைய பேர், நான் சொல்றது வந்து நான் பொதுவா சொல்ல முடியாது எல்லாரையும், மேக்சிமம் பீப்புள் அந்த மாதிரி நினைப்பு உள்ளவங்க தான். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன், எல்லா ஜாதியும் எல்லா மதங்களையும் பாராட்டுறவங்க தான். இப்ப அங்க இருக்கிறவங்களை வந்து அசைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சில யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நடத்திட்டோம் சார் சக்சஸ்ஃபுல்லா. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து எல்லாமே எடுத்த உடனே எந்த மூமெண்ட் ஆரம்பிச்சோம்னாலும் கொஞ்சம் அங்க எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். ஆனா வந்து நம்ம ஒரே ஒரு நான் அடுத்த ஜனவரி வந்து நான் 70 வயசு ஆகுது. என்னுடைய ஒரே கோட்பாடு என்னன்னா வந்து, டு நாட் கிவ் அப் அப்படிங்கறதா என்னோட ஒரே இது. டோன்ட் கிவ் அப், விடவே கூடாது. நம்ம வந்து கிவ் அப் பண்ணவே கூடாது, நம்ம பண்ணிட்டே இருக்கணும், போராடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பெரிய பத்மஸ்ரீ அவார்டோ இன்னொரு அவார்டோ வாங்கணுங்கிறதுலாம் இல்லை. இந்த உலகத்தை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போகும்போது ஒரு நல்ல பூமியா கொடுக்கணும். அதை நம்மளால முடிஞ்சது வந்து, நான் நிறைய சம்பாதிச்சா சார், பேங்கரா இருந்து நிறைய பண்ணிட்டேன். சோ எனக்கு இனிமே சமுதாயத்துக்கு கொடுக்கறதானே. சோ நம்ம கொடுக்கறதுக்கு என்ன, 24 மணி நேரம் எனக்கு சுற்றுச்சூழல் தவிர மீதி எந்த நினைப்பு கிடையாது. நான் பேங்கர், பேங்கிங் ட்ரைனிங் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னோட திங்கிங் பூரா இதே தான், சுற்றுச்சூழலை எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு கிராமத்து ஸ்கூலுக்கு தான் நான் போறேங்க. போய் அங்க அந்த ஸ்கூல்ல வந்து நான் அந்த பசங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றதுக்கு நான் அந்த இதுல நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர், தினத்தந்தி, இது மாதிரி அந்த பேப்பர்ல இருந்து பேக் பண்றதுக்கு நான் 3-4 நாளா பிராக்டிஸ் பண்ணி நான் கத்துக்கிட்டேன் அது எப்படி பண்றதுன்னு. அந்த இதை கொண்டுட்டு போய் கொடுத்து அந்த பசங்களை வந்து அவங்கள ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தி அவங்கள எல்லாம் வந்து ஒரு 500 பேக் மேனுஃபேக்சர் பண்ணலான்னு இருக்கோம். பண்ணிட்டு பழைய பேப்பர் தான் நம்மகிட்ட இருக்கேன், அது மாதிரி எடுத்து ஒண்ணு உங்களுக்கு வேண்டியது வந்து கம், அவ்வளவுதான். அந்த இது வந்து அது வந்து இதுல மைதா மாவுல பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கத்திரிக்கோள் வேணும், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நான் வந்து இது பண்ணி ஒரு 500 இது பண்ணி முதல்ல ஒரு ஷாப்ல கொடுக்க போறோம். அந்த ஷாப்ல வந்து அவன் அக்செப்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்ம அதே வந்து பெரிய ப்ராஜெக்டா பண்ணலாம்னு நினைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு முயற்சி தான், நான் ஜஸ்ட் ஒரு திங்கிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாப்போம். நன்றி சார், நன்றி செல்வம் சார். தேங்க்யூ. வேற யாருக்காவது கீழே இருக்கவங்களுக்கு கேள்வி இருக்கா? கை உயர்த்தி மேல வரலாம்.
வாங்க, நம்ம கேஷுவலா பேசுறது தானே, வாங்க யார் வேணா கேளுங்க. நான் எனக்கும் அது வந்து ஒரு லேர்னிங் தான், கேளுங்க. வணக்கம் ஸ்ரீதர் சார். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். நான் ஸ்ரீதர், மங்களூர்ல இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அதாவது நாம வந்து நகரங்கள் அப்படிங்கிற மேஜர் நகரங்கள், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதை விட்டுட்டு நாம வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டை வந்து மற்ற சிறு நகரங்களுக்கு வந்து நாம கொண்டு போனோம், நம்ம வளர்ச்சியை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா நம்மனால இந்த பொல்யூஷன் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் ஆகட்டும், இதையெல்லாம் வந்து நம்மனால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதாவது நம்மளோட டெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸை வந்து டேக்கிங் டு ஸ்மாலர் சிட்டிஸ், அந்த மாதிரி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த வளர்ச்சியை வந்து நம்ம அடைய முடியுமா அப்படிங்கிறது நம்பர் 1. ஸோ இப்போ அந்த மாதிரி கொண்டு போற சமயத்துல அந்த சிறு நகரங்களும் அந்த என்விரான்மெண்ட் டிசாஸ்டர்க்குள்ள வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அதோட சேர்ந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு நிலை, இது வந்து சாத்தியமா? இந்த சாத்தியம் அப்படின்னா எப்படி அப்படிங்கறது வந்து சொல்லுங்க சார். நன்றி. நீங்க வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தற்சார்பு வளர்ச்சி அப்படிம்பாங்க தமிழ்ல. சரியானு தெரியல, பல காலம் ஆயிடுச்சு நான் தமிழ்ல ரொம்ப இது பண்ணி. தற்சார்பு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அத. இதுல என்னன்னா வந்து நம்ம அந்த வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கும் போதே வந்து நீங்க அந்த டெவலப்மெண்ட்டே வந்து என்வாயர்மெண்ட்டை என்கம்பாஸ் பண்ணி சேர்த்துதான் அந்த டெவலப்மெண்ட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து கண்டிப்பா வளம் குன்றா வளர்ச்சி. வளம் குன்றா வளர்ச்சி, சஸ்டைனபிள் வளர்ச்சிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து தமிழ் யூனிவர்சிட்டி ஒரு தடவை கொடுத்த மாதிரி ஞாபகம் எனக்கு. நிறைய நிலைத்த நீடித்த வளர்ச்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அடிப்படையான புரிதல் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இயற்கை வளங்கள் எந்த வகையிலும் குன்றாத அளவிற்கான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமா, அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து நீங்க வந்து கொண்டு வர முடியுங்க. ஆனா என்னன்னா சேலஞ்சு தான். நீங்க சொன்னீங்களே ஸ்ரீதர், சரியான ஒரு பாயிண்ட் தான் உங்க பாயிண்ட். நீங்க வந்து இப்ப அப்துல் கலாம் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வந்து விஷனரிங்க. நான் சொல்றேன், அவர் 22nd செஞ்சுரியில இருக்க வேண்டியவர். அந்த திங்கிங் வந்து இப்ப அவர் சொன்னாரு, இந்த பிரகிருதியா அவர் பேர் போட்டிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி வந்து நீங்க வந்து நகரங்களே வேணாம், நம்ம கிராமங்கள்ல போலாம். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு ஈக்குவல் சோசியலிஸ்டிக் சொசைட்டி, ஒரு எல்லா இதுவும் ஈக்குவலான ஒரு டெவலப்மெண்ட், அது வந்து டெவலப்மெண்ட் ஆகாம இருக்காது. இன்னைக்கு வந்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்மார்ட் போன் இல்லாம தானே இருந்தோம். அது கம்ப்ளீட்டா ஸ்மார்ட் போனே இல்லாம இருக்க முடியுமானா இன்னைக்கு அதை வச்சுதான் நம்ம இந்த ப்ரோக்ராமே பண்ணிட்டு இருக்கோம். ஆக நான் என்ன சொல்றேன்னா, டெவலப்மெண்ட்டே கூடாதுன்னு சொல்ல முடியாது, டெவலப்மெண்ட் வேணும். ஆனா வந்து அது சிட்டிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம ரூரல் ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிட்டில வந்து கான்சென்ட்ரேட் பண்றதை தடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வியூ என்னன்னா, நான் தவறா கூட இருக்கலாம், சிட்டிலையும் நம்ம வந்து எஜுகேட் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து எஜுகேட்டட் பீப்புள், தே ஆர் நாட் எஜுகேட்டட். ஆக்சுவலி எஜுகேட்டட் பீப்புளே எஜுகேட்டட் கிடையாதுங்க. ஆக்சுவலி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது ஜூலை 1, 2022 சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேனை பத்தி நிறைய பேருக்கு தெரியலங்க. நாங்க போன சர்வேல கேள்விப்பட்டோம், நிறைய பேருக்கு தெரியல அது. ஆமா, அது வந்து எதுக்கு பேன் பண்றாங்க, என்ன வழிங்க இதுக்கு பேன் பண்ண, இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து சரியான பதில் யார்ட்டு வரல. ஒரே ஒருத்தர் தான் சொன்னாரு, மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு. நான் சொன்னேன், மேனுஃபேக்சரிங் நிறுத்தணும், நான் சட்டத்திலே இருக்கேன், அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அது மாதிரி. அதான் சொல்றேன், நீங்க இந்த இது 2022 பேன் வந்து சிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சிபிசிபியோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரூல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ரூல்ஸ் படி வந்து ரொம்ப அற்புதமான ஆக்டுங்க, நல்லா பண்ணிருக்காங்க நம்ம பியூரோகிராட்ஸ். அந்த ஆக்ட் வந்து கண்டிப்பா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு வச்சுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம லேக்கிங் பிஹைண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பேக்கே வந்து அவைலபிள் இல்லைன்னு வச்சுங்க மார்க்கெட்ல. ஏன் நம்ம 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேப்பர் பேக் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பைய எடுத்துட்டு தானே போனோம், துணி மஞ்சள் பைய எடுத்துட்டு தானே போனோம். அப்ப அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தோம். அதை கொண்டுட்டு வர முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. கொண்டு வரலாம், பண்ண முடியும். அதுக்கான வில் பவரை கொண்டுட்டு வர்றது நம்ம மக்களுடைய கையில. இந்த மாதிரி நம்ம
அங்கங்க நம்மள மாதிரி சில பேர் வந்து வேலை செய்யணும். அதுதான் நான் நினைக்கிறது. எல்லாருமே வேலை செஞ்சு ஒர்க் பண்ணணும். கொஞ்சமாவது வந்து ஒரு கமிட்மெண்ட். நீங்க அதாவது இந்த ஒரு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லணும்னா டிராவல் தட் எக்ஸ்ட்ரா மைல். ஒரு எக்ஸ்ட்ரா மைல டிராவல் பண்ணுங்க. ஒரு நீங்க வந்து 10 மைல் தான் போக முடியும்னா 11வது மைல் போங்க. அந்த 11வது மைல் என்னன்னா வந்து சமூகத்துக்காக செய்யற வேலை. நீங்க குடும்பத்துக்காக செய்றீங்க. குடும்பம்னா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறேன். குடும்பத்துக்காக செய்யுங்க. குடும்பத்தை செஞ்சதுக்கு அப்புறம் மேல வந்து கொஞ்சம் நம்ம வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கலாம் இல்லையா? அந்த அந்த மாதிரி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியுங்க, கொண்டு வர முடியும். நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நிறைய இருக்காங்க அந்த மாதிரி. பண்ணலாங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஸ்ரீதர், உங்களுடைய முயற்சி நீங்க எடுத்துங்க. ஐ ஃபீல் நீங்களும் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் எடுத்துங்க, அடாப்ட் பண்ணிக்கங்க. அந்த வில்லேஜ்ல போய் நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணட்டும். ஒரு அதாவது திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலின்னு சொல்லுவாங்க. உலகளவில் சிந்தி உன்னதளவில் செயல்படணும். அதை பண்ணோம்னாலே, எல்லாரும் பண்ணோம்னாலே கண்டிப்பா சுற்றுச்சூழல். இன்னைக்கு உலகத்துல வந்து மேஜர் ப்ராப்ளம் இந்த என்வாயர்மெண்ட் தாங்க. என்வாயர்மெண்ட் சரி பண்ணாதான் மற்றது எல்லாம் பின்னாடிதான். முதல்ல சுற்றுச்சூழல் தான். அதை சரி பண்ணாதான் நம்ம வந்து லைஃபை லீட் பண்ண முடியும். தண்ணி கிடையாது, போர்வெல் போட்டு 100 அடி 1000 அடிக்கு நம்ம போர்வெல் போட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு கீழே போயிட்டே இருந்தோம்னா நம்ம அமெரிக்கா வந்து ஒரு ஜோக் வருமே நம்ம விவேக் படத்துல, அந்த மாதிரி நம்ம கீழே போய் அங்க இருந்து ஃபாரினர் யாராவது வருவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். அப்படிதான் ஆகுங்க. நீங்க வந்து எவ்வளவு நாளைக்கு நீங்க நம்ம வந்து எங்க சொசைட்டிலேயே நான் சொல்றேன், ஒருத்தங்க வந்து இந்த இது போர்வெல் போட்டாங்க. 10 போர்வெல் ஏற்கனவே இருக்கு. இன்னொரு போர்வெல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெருசா போராட்டம் பண்ணி கொண்டு வந்தாங்க ஒரு போர்வெல்ல. இனிமே பாருங்க தண்ணி பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாங்க. நான் என்ன முட்டாள்கள் நினைச்சிட்டேன், நான் வெளியில சொல்லல. நீங்க போர்வெல் வந்து நீ 10 போர்வெல் இருக்கும்போது வர்ற தண்ணி 11வது போர்வெல் வந்து என்ன வானத்துல இருந்தா வந்துடும் மேஜிக்கா? ஆகாய தண்ணீரா? இது புரிஞ்சிக்காம வந்து இவங்க போர்வெல் இருந்தா இது தண்ணி ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம்ம ரீசார்ஜ் ஆகணும். நம்மளுடைய வாட்டர் பாடிஸ், லேக்ஸ் வந்து ரீசார்ஜ் ஆகணும். லேக்கை வந்து சும்மா வெறும் காஸ்மெட்டிக்கா நம்ம டெவலப் பண்ணக்கூடாது. லேக்கை வந்து சும்மா ஒரு வாக்கிங்காவோ இல்ல இது நம்ம பெஞ்ச் போட்டு இல்ல வந்து ஜிம் போட்டு அந்த மாதிரி இது பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. லேக் பார்க்க வந்து நம்ம வந்து அதை வாட்டர் ரீசார்ஜிங் பண்றதுக்காக பயன்படுத்தினோம்னா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அது திங்கிங் மாறணும் சார். தட்ஸ் ஆல். தி திங்கிங் ஹேஸ் டு சேஞ்ச். வரும், கண்டிப்பா வரும். நன்றி சார். நன்றி. திருஞர் சாருக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமாக இந்த கேள்வி. இந்த கேள்வி நம்ம எல்லா இடங்களும் தொடர்ந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வின்னு நான் நினைச்சிட்டே இருக்கேன். ஏன்னா நம்மாழ்வார் தொடர்ந்து சொன்னது, இந்த கேள்வி முதல்ல கேட்டு இதுக்கு விடை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு எப்படி சைடு நகரங்கன்னு சொல்லுவாரு. ஏன் அந்த சிறு நகரங்களுக்கு இந்த வளர்ச்சி நகர வேண்டும், ஏன் நகர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்ச பிறகு அப்புறம் தான் அதை பத்தி எப்படி நகரதுன்னு முடிவு பண்ணும். ஆனா இயல்பா அதை பத்தி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் 3 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசோட அறிக்கை ஒன்று இருந்தது. தமிழ்நாடு இந்தியாவில் மிகச்சிறந்த நகரமயமாக்கல்ல முதலிடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. நகரம் அழகாக இருக்கு, வெளியிருந்து பார்க்க, உள்ளுக்குள்ள ஊசி போயிருக்கு. ஆக இந்த கேள்வி நம்ம தொடர்ந்து கேட்கணும். ஏன் இந்த வளர்ச்சி இங்க வரணுங்கிற கேள்விதான் நம்ம கேட்கணும். நன்றி. நன்றி சார், தேங்க்யூ. நல்ல பாயிண்ட் தான், திங்க் பண்ண வேண்டியதான் கண்டிப்பா. நன்றி சார். நன்றி செல்வம் சார். வணக்கம் பூர்ணிகா. அனைவருக்கும் நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்கள். ஐயா, எனக்கு வந்து கண்டிப்பா உங்களோட முயற்சி, அந்த முன்னெடுப்பு எல்லாமே மகிழ்ச்சியாவும் இருக்கு. ஒரே ஒரு கேள்விதாங்க ஐயா. சென்னையில இருக்க 3 ஆறையும் சரி பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அரசாங்கம் நினைச்சா முடியும் அப்படின்னு. அதுக்கு வந்து எவ்வளவு காலம் எடுக்கும், இல்ல என்ன முறைகள்ல பண்ணலாம் அப்படின்னு? அதுதான் அந்த 5-6 பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? அதுதான் நம்ம முக்கியமா நான் வந்து ஆறுகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து, ஏரியில சரி பண்றதே பெரிய விஷயம். ஆறுகளை சரி பண்றதுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா முடியாது கண்டிப்பா. நான் சொல்ற மாதிரி உடனே இன்னைக்கு தொட்டம் இதுன்னு சொல்ற மாதிரி இல்லை. அது ஆக்சுவலி ஆறுகளை பண்றதுக்கு தூர் வாரணும் முதலாவது. இன்னொன்னு வந்து ஒரு நிமிஷம் வர அந்த 5 பாயிண்ட் நான் கொடுத்தேன் இல்லையா? ஜஸ்ட் நான் டிக் பண்ணி நோட் பண்ணி. சரி, டீசில்டிங்
வாட்டர் பாடி வந்து நம்ம எந்த வாட்டர் பாடியா இருந்தாலும் டீசில்டிங் பண்ணி ஆகணும், ட்ரெட்ஜிங் பண்ணி ஆகணும். ட்ரெட்ஜிங்கிறது என்னன்னா ஆழப்படுத்துறது அகலப்படுத்துறது ரெண்டுமே வந்து நல்லபடியா பண்ணணும். அது வந்து சயின்டிபிக்கா பண்ணணும். அது சயின்டிஸ்டோடைய தேவை இருக்கு. காமன் எஸ்டிபி வச்சாகணும். ஒவ்வொரு இடத்துலயும் எங்க வல்னரபிள் பாயிண்ட் இருக்கோ, லேக்ல வந்து இந்த வாட்டர் பாடி ஆத்துல வந்து எந்த இடத்துல வந்து இப்ப ஈரோட எடுத்துட்டீங்கன்னா காளிங்கராயன் கெனால் இருக்கு. ஈரோடுல இந்த காளிங்கராயன் கெனால் வந்து காவிரியில கலக்கிற இடத்துல அங்க எஸ்டிபி வேண்டியிருக்கும். ஏன்னா திருப்பூர் வந்து நொய்யல வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. அதை நம்ம சரி பண்ணி ஆகணும். அது பண்ணணும்னா ஏன் ஆத்த ரிவைவ் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா ரிவைவ் பண்ண முடியும் ஆத்த. அது பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாகணும். காமன் எஸ்டிபி வேணும். அப்புறம் வந்து சிவர் லைன்ஸ் வந்து இருந்ததுன்னா அது மெர்ஜ் ஆறத வந்து இது வந்து இத நீங்களோ மேடம் நீங்களோ இல்ல நானும் செய்யற விஷயம் இல்லம்மா. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் பாடி, ஒரு கவர்மெண்டோடைய இதுல கைடன்ஸ்ல ஒரு ப்ரொஃபஷனல் பாடி கிட்ட கொடுத்து பண்ணணும். எத்தனை ஏரிகளை வந்து வெளிநாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் ஆத்துகளையும் வந்து கிளீன் பண்ணிருக்காங்க. இப்ப ஏன் குஜராத்ல வந்து மோடி சிஎம் இருந்த போதே வந்து அந்த சபர்மதி ஆத்தை வந்து அவங்க கிளீன் பண்ணிருக்காங்களே, கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணாங்க. நான் வந்து டெல்லியில இருந்த போது யமுனை ஆத்தை வந்து கிளீன் பண்றதுக்கு நாங்கெல்லாம் முயற்சி எடுத்துட்டோம். ஆனா அது முடியலங்க. மொத்தம் 1670 கிலோமீட்டருங்க யமுனை ஆறு. யமுனோத்திரையில இருந்து இதுல கடல்ல கலக்கிற வரைக்கும் 1670 கிலோமீட்டர். அந்த ஆறு வந்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க நான் சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா. இந்த 1670 கிலோமீட்டர் பரவுற அந்த யமுனை ஆறு வந்து டெல்லியில வந்து டச் பண்ணுதுங்க. டெல்லியில டச் பண்ணி அப்புறம் வந்து மதுரா போய் மதுராயில இருந்து அப்படியே அந்த இது அலகாபாத் அந்த பக்கம் போகுது. இப்ப இந்த டெல்லியில டச் பண்ற இடம் வந்து 22 கிலோமீட்டருங்க. டெல்லியுடைய கரையிலேயே டெல்லியுடைய சிட்டியோட ஒட்னாப்லேயே 22 கிலோமீட்டர் போகுதுங்க. அதுல வந்து வாசிராபாத்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து டெல்லியில முதல்ல என்டர் ஆகுது எது இந்த யமுனை ஆறு. அப்புறம் அது லீவ் பண்றது டெல்லியை விட்டு பை சொல்லிட்டு வெளில போறது வந்து ஒரு இடம் இருக்கு. அது வந்து ஓக்லான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து போகுது. இந்த கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் வந்து 22 கிலோமீட்டர். நீங்க நான் சொல்ற விஷயம் வந்து ஆச்சரியமாவே இருக்கும். என்டையர் யமுனா ஆத்தோடைய 80% பொல்யூஷன் இஸ் கமிங் ஃப்ரம் திஸ் 20% லேண்ட். இந்த டெல்லி தான் கொடுக்குதுங்க ஃபுல்லா பொல்யூஷனை. வாட்டரை வந்து கம்ப்ளீட்டா காலி பண்றதே வந்து டெல்லி தான். அது வரைக்கும் டெல்லிக்குள்ள நுழையிற வரைக்கும் வாட்டர் வந்து ரொம்ப அற்புதமான வாட்டர், கிளீன் வாட்டர். அதுக்குதான் இப்ப போராட்டம் நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து கொடுன்னு சொல்றாங்க, தண்ணி கொடு, நீ தான் கொடுக்கணும், ஹரியானா கொடுக்கணும், யூபி கொடுக்கணும்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, when the river touches டெல்லி, அந்த யமுனை ஆறு தொடும்போது அந்த இதுல 80% ஆஃப் த பொல்யூஷன் அந்த சின்ன 22 கிலோமீட்டர்ல வந்து ஸ்பாயில் ஆயிருக்குன்னா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மதுரா போகுது, அதுக்கப்புறம் ஃபர்தரா ஸ்பாயில் ஆகுது போகுது, வாட் எவர் இட் இஸ். ஆனா மேக்சிமம் பொல்யூஷன் வந்து டெல்லி தான். அப்ப யார் கான்ட்ரிபியூட் பண்றோம்? எங்க பார்லிமெண்ட் இருக்கோ, எங்க வந்து கவர்மெண்டுடைய டாப் லீடர்கள் இருக்காங்களோ, பிரசிடென்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் எல்லாமே இருக்காங்களோ, அந்த இடம் தானே இப்ப வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாம். இது உன்னோட இது ஆம் ஆத்மி பார்ட்டியோடது, இது நாங்க பிஜேபி நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம், நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இது வந்து சென்ட்ரல் ஏரியா. இந்த பிரச்சனை என்னைக்கு தீரப்போகுது? இது வந்து ரெண்டு பேருக்குள்ள போட்டா போட்டியில வந்து பாதிக்கப்படுறது நம்ம மக்கள் தான். இதை வந்து நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம், எப்ப சேஞ்ச் ஆக போகுதுங்கிறது எனக்கு உண்மையை தெரியல. நம்ம காலம் எல்லாம் முடிய போகுது, அவ்வளவுதான். இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். ஏன்னா யமுனை ஆற்றோட மெயினான பொல்யூஷனே ஹேப்பனிங் இன் டெல்லி. ரெண்டு நாளான்னு சொல்லுவாங்க சாக்கடை, பெரிய சாக்கடை இருக்குங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து இதா இருந்தது, இது சொன்ன ராஜகல்வாயா இருந்ததுதான் அந்த 2 நாளா, நஜப்கட் நாளான்னு ஒரு நாளா. அங்கெல்லாம் நாங்க பேர்டிங்காக போவோம். அந்த இடம் பேர்ட்ஸ் பாக்குறதுக்காக போவோம். அந்த சாக்கடை தான் வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணுது. நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் தான். என்ன சொல்றது இதுக்கு? நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வேல வந்து ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் த இவங்க ஸ்லம் டுவெல்லர்ஸ் ரீசெட்டில் பண்ணுங்க, சுவரேஜ் லைன்ஸை வந்து ரெனியூ பண்ணுங்க, என்க்ரோச்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க, காமன் எஸ்டிபி வைங்க, எல்லாம் த்ரூ அவுட் இது ரிவர் போற இடத்துல எல்லாம் வைங்க, ட்ரெட்ஜிங் பண்ணுங்க, டீசில்டிங் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ரிவரை இது பண்ணலாம், புதுப்பிக்கலாம், பண்ண முடியும். ஆனா அதுக்கு வில் பவர் வேணும்,
மக்களுடைய இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் பூவுலகி நண்பர்கள் ஒருத்தங்க அங்க டெல்லியில சென்னையில பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல குரூப் தான் அது பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு ஆகணும். இது வந்து இன்னைக்கு இருக்க தேதியில வந்து உண்மையான விஷயத்த நான் சொல்றேன். நம்ம சுற்றுச்சூழல் ஆர்வம் இருந்தா மட்டும் போதாதுங்க. சுற்றுச்சூழல வந்து ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது இல்ல மக்கள்கிட்ட. எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய ப்ரொஃபஷன், அவங்க ஜாப், அவங்க குழந்தைங்க, அது படிப்பு, நீட் ப்ராப்ளம், இதுதான் நமக்கு மெயினா இருக்கு இல்லையா? எப்ப நம்ம இதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம சுற்றுச்சூழலை பார்க்க போறோம்? எது முக்கியமோ அதை விட்டுட்டு மீதி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். மந்திர் கோயில் கட்டிட்டு இருக்கோம், சிலையை கட்டிட்டு இருக்கோம், இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேற என்ன பண்றோம்? சோ வருத்தப்பட்டு சொல்றேன், எவ்வளவோ டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். எனக்கு எந்த கட்சியிலும் உடன்பாடு கிடையாது, எந்த கட்சியும் சேர விரும்பல. ஆனா சொல்றேன், இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு நம்ம வந்து எங்கெங்கயோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்படி நம்ம எக்கானமி எப்படி டெவலப் ஆகும், என்வாயர்மெண்ட் எப்படி சேவ் ஆகும். தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி ஹேவ் டு, யங்கர் ஜெனரேஷன் ஹேவ் டு திங்க் ஓவர் இட். எனக்கு வந்து நம்ம ஓல்டர் ஜெனரேஷன் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை. யங்கர் ஜெனரேஷன் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இளைஞர்கள் வரணும், முன்னணியா வரணும். நம்மாழ்வார் பத்தி சொன்னார் அவரு. நம்மாழ்வார் மாதிரி ஒருத்தர் வந்து எவ்வளவு சீக்கிரம் போயிட்டாருன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் மாதிரி ஆளுங்க இருந்திருக்கணும். இருந்துன்னா பல காலங்கள் தொண்டு செய்ய வேண்டி இருந்தது. ஒரு விழிப்புணர்ச்சி முழுவதுமா வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ். ஐ விஷ் தட் நம்முடைய வாழ்நாளிலேயே நான் வந்து ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டை பார்க்கணுங்கிறது ஆசை. தேங்க்யூ. சார், இன்னொரு இந்த இதோட கண்டினியூஷனா ஒண்ணு கேக்குறேன். நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் என்விரான்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ரிவர் வாட்டர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், ரிவர்ஸ்ல வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல், அதையெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்காக யூரோப்பியன் என்விரான்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு ஏஜென்சி இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த சட்டங்களாகட்டும் அதையெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்ட்டு அவங்கள வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஏஜென்சி வந்து நம்ம இந்தியாலையும் இருந்ததுன்னா, நம்ம அக்ராஸ் இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்குன்ட்டு இல்லாம நேஷன் வைடு இருந்ததுன்னா அது வந்து உபயோகமா இருக்குமா நமக்கு? அந்த மாதிரியான ஏஜென்சி வந்து இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லுங்க சார். இப்போதைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் பேஸ்டு ஏஜென்சிஸ் தான் இருக்கு. என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அது பண்ணணும். அடுத்தாப்புல நீங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சட்டங்கள் இருக்கு, வைல்ட் லைஃப் ஆக்ட் இருக்கு, என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் நியூக்ளியஸ் ஏஜென்சின்னு வச்சுட்டீங்கன்னா கூட, அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இப்ப நீங்க ஆறுகளை இணைக்கணும்னு சொல்றாங்க, நதிகளை இணைக்கிறத பத்தி பேசுறாங்க. இப்ப அதுக்கு வந்து எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து காமனா ஒரு ஏஜென்சி வேணும். அப்படியே வந்தாலும் ஒரு நதியும் இன்னொரு நதியும் இணைச்சோம்னா ஒரு நதியுடைய குவாலிட்டியும் இன்னொரு நதியோட குவாலிட்டியும் சேமா இருக்க போறதில்ல. அது எப்படி எந்த அளவுக்கு பயன்பட போறதுங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக செக் டேம் பண்ணுங்க. அந்தந்த நதிக்கு நடுவுல செக் டேம் கட்டி சின்ன சின்ன செக் டேம் கட்டி அந்த நதிகளை வந்து வாட்டரை வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து நதிகளை இணைக்கணும் பெரிய ப்ராஜெக்டை போட்டு, இப்ப நிதின் கட்கரி வந்து சாலைகள் பெரிய சாலை கொண்டு வரணும்னு போட்டு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? எவ்வளவு நிலங்க, எவ்வளவு ஃபாரஸ்ட் வந்து டிஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரிய வரதில்லை. வெளியில தெரிய வந்து இப்ப இந்த சார் டாம்னு சொல்லி இதுல கங்கோத்ரி, யமுனோத்ரி அந்த பகுதியில பண்ணாங்க. அதனாலதான் அந்த சில்க் வர டிசாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 40 பேர் வந்து மாட்டிக்கிட்டு எப்படி கஷ்டப்பட்டாங்க அந்த குகைக்குள்ள, டனலுக்குள்ள. இதெல்லாம் வந்து நம்ம அதாவது என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருக்கிற சட்டங்களை நம்ம டீவியேட் பண்ணி அரசியல்வாதிகள் செய்யற தவறுகளினால் நம்ம உண்டாருது. இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஏஜென்சினா வந்து ஆப்போசிஷன் தான், ஒரு நல்ல வேல்யூபிள் ஆப்போசிஷன் வந்தாகணும். ஆனா வேல்யூபிள் ஆப்போசிஷன் வர அவங்க வரணும், பதவிக்கு வரணுங்கிறது தான் நினைப்பாங்களே வழி, அவங்க வந்து தே டோன்ட் டேக் எனி சீரியஸ். இதெல்லாம் நம்ம நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சார். நீங்க சொல்ற பாயிண்ட் நான் வந்து ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு ஏஜென்சி, என்ஜிடி இருக்கே, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்கு. என்ஜிடி வந்து சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுக்கலாம். இப்ப எங்கேயாவது இடத்துல பிரச்சனை இருக்கு, இப்ப செம்பரம்பாக்கம் ஏரியில வந்து இவ்வளவு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது, நீ வந்து ஒழுங்கா இது பண்ணல அப்படின்னா வந்து என்ஜிடி வந்து அதுக்கு இது பண்ணி கேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து இதுல கொண்டு வரலாம். அவங்க அந்த மாதிரி இருக்கு, இல்லாம இல்ல. எப்படி நம்ம இந்தியால இல்லாத சட்டங்களா? நீங்க நான் சொல்றது என்ன, ஐ டோன்ட் நோ, கம்யூனிகேட் ஆகுறேன்னு தெரியல. இந்தியால எல்லாமே இருக்கு. என்ன வளம் இல்லை, என்ன இது இல்ல, கருத்து இல்ல இந்தியால. நம்ம தான் ரிச் இன் எவ்ரி திங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்படி இருந்தும் வந்து நம்மளால அதை வந்து பயன்படுத்த முடியலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்கு.
அந்த வீக்னஸ் சரியா டார்கெட் பண்ணி அடிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம நாடு வந்து பயங்கரமான சூப்பர் பவர் ஆயிடும். இல்லைன்னா வந்து எக்கனாமிக்லி 5th பிளேஸ்ல இருந்து 3rd பிளேஸ் போயிடும், 1st பிளேஸ் போயிடும் சொல்றதெல்லாம் வெறும் கதை. அதெல்லாம் முடியாது. ஏன்னா நான் ஒரு பேங்கர் கூட தான். நம்ம இந்தியன் எக்கானமி வந்து ரொம்ப அருமையா, ஜிடிபி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலி ஜிடிபி அருமையா இல்ல. நிறைய பேருக்கு தெரியாது இது. 6 லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்ம கொடுத்த கார்பரேட்ஸுக்கு கொடுத்த லோன்ஸ் வந்து இன்னும் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட், பேட் லோன் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம இதுல ஆட் பண்ணி தான் நம்ம காமிக்கிறோம் ஜிடிபி. 6 லட்சம் கோடிங்கிறது சும்மா இல்லைங்க. நம்ம எல்லாம் கொடுத்த டெபாசிட், நீங்களும் நானும் கொடுத்த 10,000 ரூபாய் டெபாசிட் வந்து அதெல்லாம் சேர்ந்துதான் 6 லட்சம் கோடி ஆச்சு. ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எக்கனாமிக்கலி ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்ட்ராங்கர், ஈக்கோலாஜிக்கலி யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங்கர். அது மெயினா வரணும். அதை புரிஞ்சுட்டாங்கனாலே பரவாயில்ல. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம ஊதுற சங்கம் ஊதிட்டே இருக்கோம். இதோட சில விஷயங்களை ஆட் பண்ணிடுறேன். ஆனா கடைசியா நீங்க முடிச்ச ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிறப்பானது. எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கரா இருக்கணும், ஈக்காலஜிக்கலா ஸ்ட்ராங்கரா இருக்கணுங்கிறது ஒரு நல்ல ஒரு முழக்கமான வார்த்தையாகவே இருக்கு. சிறப்பு. நீங்க சொன்ன சேர்த்து சில விஷயங்கள் சொல்லுவது. ஹலோ, சொல்லுங்க கட்டாயம். ஒன்றும் இல்லை, 2-3 விஷயங்கள். இங்க இருக்கிற சட்டங்கள் மிக நிறைய இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, நல்ல சட்டங்களாகவே இருக்கிறது. அதனால புதுசா நமக்கு சட்டங்கள் வேணுங்கிறதால இல்ல, சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற அமைப்பு முறை, ஏஜென்சிஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குன்னா, சூழலும் காடுகளும் மாநில பட்டியலும் அல்லது இசைவு பட்டியல் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆகல ஒரு ஒன்றிய அரசாங்கம் மட்டுமே தனியாக ஒன்று எடுத்து வச்சு இந்தியா முழுசும் எடுத்து கட்டுப்படுத்திட முடியாது. அது சரியாகவும் இருக்காது. ஆக மாநில அளவில் இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியமா தான் இருக்கு. வளம் காக்கும் வாரியம் எதுவும் இல்லை. மாசுவை தடுக்கிற வாரியம் தான் இருந்துட்டு ஒழிய வளம் காக்கும் வாரியமா நமக்கு அது மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கு. இரண்டாவது, அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருக்கின்ற மக்கள் தொகை என்பது வேறு. நான் அந்த 2 பகுதியில் போயிருந்த போது சில இடங்கள்ல இருந்து கூட்டி கொண்டு போய் காமிச்சிருந்தாங்க. நம்ம ஊரை விட மிக மோசமான மாசுபாடு அங்க இருக்கு. மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கு. மக்கள் தொகை இருக்கிற பகுதிகளில் வந்து மாசுபாடு எதுவும் கிடையாது. ஆனா மக்கள் தொகை இல்லாத பகுதிகளில் மாசுபாடு மிக அதிகமாக இருக்கு. அமெரிக்காவில் ஆறுகள் பாய்சன் ஆறுகளா ஓடுவதெல்லாம் இருக்கு. அந்த ஆறுகள்ல இருக்கிற கழிவுகள், மாசுபாடு அல்லது கெமிக்கல்ஸ் போர்வெல்லுக்கு போனதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால இட் இஸ் நாட் கிரீன் தேர் ஆல்சோ. அங்கும் அது பசுமையாகலாம் ஒன்றும் கிடையாது. என்ன தேவை இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிறோம், சென்னையில இருக்கிறோம், மதுரையில இருக்கிறோம், நம்ம ஊர்ல இதே போல செல்வராஜை போல அங்கேயும் சில பேர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சில பேர் சில சின்ன சின்ன முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களோட நம்ம கைகோர்ப்பது அவசியம். அவர்களுக்கு சில போதாமைகள் இருக்கலாம், புரிதல் குறைவாக இருக்கலாம், சட்டங்களுக்கு குறைவா இருக்கலாம். ஆனாலும் அவருடைய உணர்வும் செயல்பாடும் சரியானதா இருக்கும். நாம் இந்த புரிதலோடு இருக்கிறவர்களுள்ள கை கோக்கும் பொழுது இன்னமும் அந்த வேலையை சிறப்பாக ஆரம்பிக்கும். அரசாங்கம் எப்ப செய்யும் அப்படின்னா, எப்ப நிறைய பேர் ஒரு விஷயத்தை பேசுறாங்களோ அன்னைக்கு செய்யும். அரசாங்கம் செய்யணும்னு கேட்கணும்னு ஆசைப்படுது, ஆனா நம்ம அதை கேட்காம இருக்கிறோம். ஏன்னா அவங்களா ஸ்டாலின் அவர்களே முடிவு பண்ணி இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு வரக்கூடிய புற அழுத்தங்கள் இருக்கு இல்லைங்களா, கார்பரேட் அழுத்தங்கள், பொலிட்டிக்கல் அழுத்தங்கள்லாம் ரொம்ப நிறைய இருக்கும். அதை மேனேஜ் பண்ணோம் போனா இந்த பக்கம் ஒரு ஈக்குவலா சோசியலா சமூகத்திலிருந்து ஒரு அழுத்தம் அங்க போகணும். அந்த அழுத்தத்தை நீங்களும் நானும் கொடுக்க தவறுறோம். அதுதான் ஒரு சிக்கலாக இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம வந்து இது பண்ணோம். அது வந்துருச்சு அப்படின்னா அது மாதிரியான அழுத்தத்தை, புரிதலை நம்ம சமூகத்திலிருந்து வெளிவரும் பொழுது நம்ம இபிஏ மாதிரியோ அல்லது யூரோப்பியன் இந்த ஏஜென்சி மாதிரியெல்லாம் இங்க தானாகவே உருவாகும். அது நம்ம கையில் இருக்கு. அரசாங்கங்கிறது நீங்களும் நானும். அந்த அரசாங்கமே தனியா செய்யணும் செஞ்சுட்டா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் அது நடக்க போறது கிடையாது. நன்றிங்க. கண்டிப்பா. தேங்க்யூ.
வணக்கம். இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. இந்த குரூப் வந்து மேலும் நல்ல செயல்பாடு பண்றதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். குரல் டாக்கர்ஸ்.